தெரியலண்ணா. எஸ், am I audible? எனக்கு எனக்கு ரிப்ளை பண்ணுங்க, எனக்கு இதுல ரிப்ளை பண்ணுங்க சாட்ல. எஸ், ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். தேங்க் யூ so மச். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். சூப்பர், வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். So let's start the session. ஸ்டார்ட் பண்ணிடலாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிலா நஃப்ஸிஹி வ ஸீனத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஹ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. رب اشرح لي يفقهوا قولي وزدني علما رب زدني علما. ஓகே, ரொம்ப கிளார் அடிக்கிற மாதிரி இருக்கா? இல்ல தானே? முகம் ரொம்ப கிளார் அடிக்கிற மாதிரி இருக்கா? அப்படியா? I think now it's okay. Fine. Thank you so much. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபைன், எல்லாரும் ஃபைன் சொல்லியாச்சு. ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் சாப்பிட்டீங்களா? நல்லா சூப்பரா ஒரு பிரியாணி, நெய்ச்சோறு அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் வந்து தூங்கக்கூடிய நேரத்துல ஒரு கல்வியினுடைய தேடலா வந்து அமர்ந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து உங்களுக்கு என்ன சொல்லணும்னா, மிகப்பெரிய ஒரு அப்ரிசியேஷன் உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கோங்க. பிகாஸ் ஞாயிற்றுக்கிழமை ஒரு 3 to 4 தூங்கக்கூடிய டைமிங்ல ஒரு கல்வியை தேடுதலுக்குள்ளான ஒரு விஷயத்திற்காக இந்த இடத்துல இருந்திருக்கீங்க அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் தானே. ஸோ உங்களுக்கு நீங்களே என்ன பண்ணிக்கலாம்னா அப்ரிசியேஷன் கொடுத்துக்கலாம். வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். ஓகே, ஓகே. இன்னைக்கு என்ன டாபிக்னு சொல்லிட்டு தலைப்பு போட்டிருந்தாங்க. என்ன டாபிக்? வாட்ஸ் த டாபிக் டுடே? டைம் மேனேஜ்மெண்ட். எக்ஸலென்ட், வண்டர்ஃபுல், சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். இப்ப டைம் மேனேஜ்மெண்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி ஐ வில் ஜஸ்ட் கிவ் மீ இன்ட்ரோடக்ஷன் அபவுட் மை செல்ஃப். ஒரு ஃபியூ மினிட்ஸ், ஒரு 2 மினிட்ஸ்ல ஐ வில் கிவ் மை இன்ட்ரோடக்ஷன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐம் மை செல்ஃப் ரதீஷா ஃப்ரம் திருப்பூர். ஐம் அ சோல் கோச், லைஃப் கோச், லைஃப் ஸ்கில் ட்ரெயினர், எம்எஸ்சி சைக்காலஜி, சைக்காலஜிஸ்ட், கவுன்சிலரா, தெரபிஸ்டா இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். காலேஜஸ், ஸ்கூல்ஸ்ல எல்லாம் வந்து ட்ரைனிங் செஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். தென் நிறைய ப்ரோக்ராம்ஸ், டீச்சர் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ ஓவராலா வந்து திஸ் இஸ் ரதீஷா. ஓகேவா? ஸோ ஹியர் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி பார்க்கலாம். ஓகே, நீங்க எனக்கு வந்து சாட் பாக்ஸ்ல உங்களுடைய கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் எல்லாமே சாட் பாக்ஸ்ல போடுங்க. நம்ம லாஸ்ட் ஐ வில் கிவ் யூ சம் டைம் டு ஆஸ்க் சம் கொஸ்டின்ஸ். ஓகேவா? நம்ம என்ன பண்ணலாம், ஒரு இன்டராக்டிவ் செஷன்ஸாவே கொண்டு போவோம். ஓகேவா? இன்டராக்டிவாவே கொண்டு போக முயற்சி பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா இதுல சாட் பாக்ஸ்ல போடுங்க. நான் கேட்கிற கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் சாட் பாக்ஸ். ஃபைனா? வாட் இஸ் டைம் மேனேஜ்மெண்ட்? What is time management? Time management na enna? Make use of time wisely. Wonderful, super. How to use maintaining punctuality. Samrin Begum, thank you. Time correct use பண்றது, schedule போடுறது, time schedule பண்றது. It's wonderful, wonderful. வண்டர்ஃபுல்லான ஒரு ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஒரு விஷயத்துக்கு எப்படி டைமை ஸ்கெடியூல் பண்றோம்னு நினைக்கிறோம்.
பாசிஹா, முகமது பாசிஹா. யூட்டிலைஸ் டைம், நேரத்தை சரியான முறையில. ஓகே ஃபைன், வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். எக்ஸலண்டான பார்ட்டிசிபென்ட்ஸா இருக்கீங்க, ரொம்ப வைபா இருக்கு. அக்கார்டிங் டு யுவர் நீட்ஸுக்கு தகுந்த மாதிரி டைம் எப்படி யூஸ் பண்ணு. எக்ஸலண்டான ஆன்சர்ஸ், யூ ஹேவ் ஆல் கிவன் எக்ஸலண்ட் ஆன்சர்ஸ். எக்ஸலண்டான ஆன்சர்ஸ். சரி, இவ்வளவு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கு, பட் ஆனா நம்ம டைமை சரியா யூஸ் பண்றோமா? நம்மளால நம்முடைய வேலைகளை சரியா திட்டமிட்டபடி சரியா செய்து முடிக்க முடியுதா? என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? வாட்ஸ் த ரீசன் பிஹைண்ட் தட்? என்ன ரீசனா இருக்கலாம்? லேசினஸ், லெத்தர்ஜிக்கு. ஓகே, லேசினஸ் நம்ம தான். சோஷியல் மீடியா, போஸ்ட்போன், லேசினஸ், ப்ரோக்ராஸ்டினேஷன், நாட் ஃபோக்கஸ், இஸ்லாமிக் ரிலேட்டட் ஸ்கில், மொபைல் யூசேஜ், ஒர்க் கால் இல்ல, ஓவர் ஒர்க்கு. ஃபைன், நம்மளால இதெல்லாம் ரீசன் சொல்றீங்க இல்லையா, நம்மளால பண்ண முடியாது. சரி, இன்னொரு கொஸ்டின் நான் கேக்குறேன். உண்மையாவே நம்மளால டைம் மேனேஜ் பண்ண முடியாதா? நம்மளால சீரியஸாவே டைம் மேனேஜ் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட கெப்பாசிட்டி இல்லையா? இருக்கு இருக்கு. ஆனாலும் ஏன் முடியல? எந்த இடம் தடுக்குது? இப்ப என்கிட்ட என்ன இருக்கு? என்னால டைமை மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு, ஆனாலும் என்னால மேனேஜ் பண்ண முடியல. ஒய்? லேசினஸ், ப்ரோக்ராஸ்டினேஷன், தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நேரத்தை செலவழிப்பது, லேசினஸா இருக்கிறது, அலட்சியம், ஓகே, சோம்பேறித்தனம், ஷைத்தான். சரி, நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு ஷைத்தான் மேல பழி போட்டுடுறோம். ஆமா தானே? டுமாரே பாத்துக்கலாம், டுமாரோ நான் டைம் மேனேஜ் பண்றேன். சூப்பர். மல்டி டாஸ்க் பண்றது எல்லாத்தையும் லேட் ஆயிடுச்சு. எக்ஸலண்டான ஆன்சர்ஸ் போட்டிருக்கீங்க. கேள்வி நம்ம தான் கேட்டுக்கிறோம், பதிலும் நம்ம கிட்டயே இருக்கு, ஆனாலும் நம்மளால செய்ய முடியல அப்படிங்கும்போது எந்த இடத்துல நம்ம லேக் ஆகுறோங்கிறத ஒரு நிமிஷம் என்ன செய்யணும், யோசிச்சு பார்க்கணும். உண்மையாலுமே இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன், லேசினஸ், டிஸ்ட்ராக்ஷன், சோசியல் மீடியா இதெல்லாம் வந்ததுதான் காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் தான் காரணமா இருக்குமா? அப்புறம் செல்ஃப் ஃபர்ஸ்ட் முயற்சியின்மைதான் காரணமா இருக்கும். சிச்சுவேஷன், மைண்ட், ரீசன், ஓகே, கல்வி. இப்ப எல்லாருமே ஒரு நல்ல ஒரு விஷயத்த படிக்கக்கூடிய மாணவர்களாக, கல்வியை தேடக்கூடியவர்களாக, அல்லாஹ் ரபில் ஆலமீன் சொல்றான், யார் ஒருவர் கல்வியை தேடி ஒரு பாதையில செல்றீங்களோ அவர்களுக்கு சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பாதையை நான் என்ன செய்யறேன், லேசாக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். நல்லதானே? ஆமா தானே? அப்ப அப்படிங்கிற அடிப்படையில நம்ம கல்வியை தேடுறோம். பட் நம்மளால நினைச்ச விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியுதா அப்படின்னு கேட்டா என்ன பண்ண முடியும்? அச்சீவ் பண்ண முடியறது இல்லை. ஒய் பிகாஸ் அப்படின்னா நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நம்ம ஒய் பிகாஸ்ங்கிறது பார்க்கலாம். இப்ப அதுக்கு முன்னாடி நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். டைம் மேனேஜ்மெண்ட்னா இருக்கக்கூடிய டைமை, நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நேரத்தை சரியான முறையில் யூட்டிலைஸ் பண்றதுதான் டைம் மேனேஜ்மெண்ட். எல்லாருக்கும் கொடுக்கப்படக்கூடிய நேரம் என்பது ஒரே நேரம் தான். எத்தனை நேரத்தை தான் இறைவன் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கோம்? How much time? டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ். ஓகே, 24 ஹவர்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்றோமா? இதே 24 ஹவர்ஸை யூஸ் பண்ணி ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில ஜெயிக்கிறான், இன்னொரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில தோக்குறான், பின்னடைவை சந்திக்கிறான் அப்படின்னு சொன்னா முழுக்க முழுக்க மிஸ்டேக் யார்கிட்டதான் இருக்கு? முழுக்க முழுக்க யார்கிட்டதான் இருக்கு? நம்ம கிட்ட. நம்ம ஃபர்ஸ்ட் we have to realize that first நம்ம ரியலைஸ் பண்ண வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னா,
இந்த தவிர நான் தான் செய்யறேன்னு முதல்ல நம்ம ரியலைஸ் பண்றதுதான் நம்ம அந்த தப்புல இருந்து அடுத்த கட்டத்துக்கு வர்றதுக்கு உண்டான ஒரே வழி. இந்த தப்பு என்னாலதான் நடக்குதுன்னு நம்ம என்னைக்கு நம்மள ஒத்துக்கிறோம், அந்த சோசியல் மீடியா மத்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதெல்லாம் கிடையாது. உண்மை அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அடுத்தடுத்துதான். இப்ப சோசியல் மீடியானா போன் இங்கதான் இருக்குதா, டெலிபோன் இங்கதான் இருக்கு. இந்த போனை எடுத்து நான் யூஸ் பண்ணாதான் என்ன பண்ண முடியும், அதுக்குள்ள நான் போக முடியும். சோ இதெல்லாம் என்ன, அது என்ன கூப்பிட்டாலும் நான் போய் அதை தொடாத வரைக்கும் அதுக்குள்ள நான் போக முடியாது. அது நோட்டிபிகேஷன் மூலம் என்ன கூப்பிடும், உள்ள வாங்கன்னு சொல்லும். ஆனாலும் நான் போய் அதை டச் பண்ணி எடுத்து வாட்ஸ்அப்புள்ளயோ ஃபேஸ்புக்குள்ளயோ உள்ள போனாதான் நான் உள்ள போறேன். அங்க பக்கத்துல ஒரு சவுண்ட் கேக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கேக்குது, மேபி ஒரு பாட்டோ இல்ல ஏதோ ஒரு சவுண்ட் பயங்கரமா கேட்டுட்டு இருக்கு, நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அந்த பாட்டுக்குள்ள நான் போய் அங்க அதை கேட்கணும்னு நினைச்சாதான் அது எனக்கு டிஸ்ட்ராக்ஷன். இல்ல நபர்கள் யாராவது வராங்க, வா பேசலாம்னு கூப்பிடுறாங்க, அவங்க கூப்பிடும் போது நான் அங்க போய் உட்கார்ந்தாதான் அது டிஸ்ட்ராக்ஷன். ஃபைனா? அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் அங்க இருந்தாலும் அதெல்லாம் நம்மள என்ன பண்றது இல்ல, டிஸ்ட்ராக்ட் பண்றது இல்ல. நம்ம தான் அதுக்குள்ள போகிறோம். நம்ம தான் வாண்டடா அது உள்ள போய் நம்ம என்ன செய்யறோம்னா, இல்ல செல்ஃபா உள்ளக்குள்ள போய் இன்க்ளூட் ஆகுறோம். கேட்டா என்ன சொல்லிடுறோம், இங்க டைம் போயிடுச்சு, அங்க டைம் போயிடுச்சு, எனக்கு இதெல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு, என்னால போக்கஸ் பண்ண முடியல. கரெக்டா? இப்போ ரீசன் அதெல்லாம் கிடையாது. ரீசன் இஸ் மை செல்ஃப். நான் என்னுடைய உள்ளம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. சிஸ்டர்ஸ் ஆக்சுவலா சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் மேபி எப்படி இருக்கீங்கன்னு தெரியல. ஸோ ஓவராலா நான் சொல்றேன், மெயின் என்னன்னா நமக்கு எல்லாருக்குமே வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு தான் ஆசை இருக்கு. எல்லாருமே வாழ்க்கையில ஜெயிக்கணும் தான் ஆசை. அப்ப நம்மளால ஜெயிக்க முடியாம போறதுக்கு ரீசன் என்னன்னா, அது ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் இஸ் அஸ். நம்ம தான், நான் தான் அந்த என்னால ஜெயிக்க முடியலன்னா காரணம் வேற யாருமே கிடையாது, நான் மட்டும்தான், முழுக்க முழுக்க நான் மட்டும்தான். அப்ப டைம் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா அதுக்கும் முழுக்க முழுக்க காரணம் நான் மட்டும்தான். ஒன்லி சிஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. ஓகே, அப்ப டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியலன்னா முழுக்க முழுக்க யார் காரணம், நான் மட்டும் தான் காரணம், வேற யாருமே காரணம் கிடையாது. அப்ப நம்ம தான் நம்மள என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் சரி செய்யணும். ஏன் நம்மள சரி செய்ய முடியலன்னு நினைக்கிறீங்க? நம்மால நம்மள ஏன் சரி செஞ்சுக்க முடியல? ஐ வாண்ட் த ரீசன்ஸ். அத பத்தி தெரியல. சூப்பர் சூப்பர். ட்ரை பண்றது இல்லை எக்ஸாக்டா. தெரியல. கேர்லெஸ்னஸ் எல்லாம் அப்படிங்கறத விட நம்மளுடைய மைண்டினுடைய பவரோ நம்மளை பத்தின பவரோ நமக்கு தெரியல. அதுதான் ரியலான ரீசன். அதாவது இப்போ ஜனாதிபதி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எனக்கு டைம் மேனேஜ் பண்ண தெரியலன்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். ஆமா தானே? ஏன்னா அவருக்கு அவரோட ஒர்த்து தெரியும், அவர் இருக்கிற பதவி தெரியும், அந்த பதவியில இருந்து அவர் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியும். அதனால அவர் அதை என்ன சொல்ல மாட்டாரு, டைம் மேனேஜ் பண்ண தெரியலங்கிறது சொல்ல மாட்டாரு. எல்லாத்தையும் கரெக்டா பண்ணும். நமக்கு நம்மளுடைய ஒர்த்து தெரியல, நான் யாருங்கிறது தெரியல, நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னு தெரியல. மெயினான விஷயம் நம்மளுடைய கோல் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நம்ம இது வரைக்கும் ஒரு கோல் அப்படிங்கறது நம்ம என்ன செய்யல, பிக்ஸ் பண்ணி வைக்கல. நான் படிச்சு முடிக்கணும் அவ்வளவுதான். படிச்சு முடிச்சு அடுத்த வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த விஷயம் இருக்கு இல்லையா? படிச்சு முடிக்கணும், படிச்சு முடிச்சுட்டு என்ன செய்ய போறோம், இது எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த விஷயம் நமக்கு கிளியர் கட்டா தெரியாததுனாலதான் நம்மனால டைமை சரியான முறையில் மேனேஜ் பண்றது இல்லை. நமக்கெல்லாம் ஒரு கமிட்மெண்ட் கிடையாது. எக்ஸாக்டா சொல்லணும்னா இப்ப நமக்கு ஒரு கமிட்மெண்ட் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன செய்வோம், டைமை சரியான முறையில யூட்டிலைஸ் பண்ணுவோம். கரெக்டா? அப்ப நமக்கு நம்மளுடைய அந்த கோல் செட்டிங் தெரியல, நம்மளை பத்தி தெரியல அப்படிங்கும்போது நமக்கு என்ன செய்ய தெரியல, கரெக்டா மேனேஜ். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய விஷயம், நான் டைம் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு முதல்ல ஒருத்தங்க ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு லைஃப்ல ஒரு லட்சியம் வேணும். தே ஹாவ் டு செட் தேர் கோல் ஃபர்ஸ்ட். அவங்க கோல் செட் பண்ணாத வரைக்கும் அவங்களால டைம் மேனேஜ் என்ன பண்ண முடியாது,
கண்டிப்பா பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் கோல் செட் பண்ணுங்க. நீங்க என்ன படிச்சிட்டு இருக்கீங்க, வாட் எவர் மே பி த கோர்ஸ், நீங்க எது வேணாலும் படிச்சுக்கோங்க. பட் அந்த கோர்ஸை படிச்சு முடிச்சுட்டு நான் என்ன பண்ண போறேங்கிற அந்த ஃபைனல் ஸ்டேஜ் நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க. என்னோட இலக்கு அதுதான். நான் இப்ப வந்து ஒரு இஸ்லாமிக் கோர்ஸ் முடிக்கிறேன்னா அடுத்து நான் எனக்கு இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் நான் எடுத்துக்க போறேன். ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் நான் எடுத்துக்க போறேன். ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன பண்ண போறேன்னா நான் கிளாஸ் எடுக்க போறேன். ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் யுவர் கோல் ஃபர்ஸ்ட். இதை முடிச்சுட்டு நான் அடுத்து அவங்களுக்கு கொடுக்க போறேங்கிற அந்த பிக்ஸ்மெண்ட் வந்துருச்சுனாவே ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், இன்னொருத்தவங்களுக்கு நம்ம கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிற நிலையில வரும்போதே நமக்குள்ள கமிட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் தெரியுமா. ஸோ அதை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணு. ஃபிக்ஸ் யுவர் கோல் ஃபர்ஸ்ட். அது என்ன கோர்ஸ் தான் வேணா இருக்கு, எது வேணாலும் நீங்க படிங்க, நோ இஷ்யூஸ், என்ன வேணாலும் படிங்க. பட் அதை அடுத்தவங்களுக்கு நான் கொடுக்கணுங்கிற அந்த பிக்சட் மைண்ட் செட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்துருங்க. அது வரும்போது ஆட்டோமேட்டிக்கா இன்னொருத்தவங்களுக்கு இது நம்ம சொல்றோம், ஒரு விஷயத்த சொல்றோம்னா ஏனோ தானோன்னு சொல்ல முடியுமா? முடியுமா? இப்ப நானு டைரக்டா நம்ம ஒருத்தவங்க கிட்ட பேசுறது வேற, ஆனா கிளாஸ்ல வந்து ஒருத்தவங்க கிட்ட கிளாஸ் எடுக்கிறது வேற. டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா ரெண்டுக்குமே? எஸ், ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ். அப்ப அந்த டிஃபரன்ஸை நம்ம சரியான முறையில நம்ம பயன்படுத்தினா மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும், நம்மளுடைய விஷயங்கள் நம்மளுடைய கோல் அச்சீவ் பண்ணணும்னு தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம டைமை கரெக்டா யூஸ். ஃபர்ஸ்ட் திங், ஃபிக்ஸ் யுவர் கோல் ஃபர்ஸ்ட். கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, கமிட்டட் ஆயிட்டீங்கன்னா என்ன ஆயிடும், டைம் மேனேஜ்மெண்ட் பண்றதுல நமக்கு ஒரு கிளாரிட்டி வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம ஒழுங்கா இருக்கணும், அப்புறம் சொல்லி கொடுக்கணும். கரெக்ட்? என்ன படிக்கிறதே எதுக்கு, நம்ம ஒழுங்கா இருக்கிறதுக்கு தானே படிக்கிறோமே. படிக்கிற விஷயமே எதுக்காகனா ஒழுங்கா இருக்கிறதுக்கு தான் படிக்கிறது. ஒழுங்கா நம்ம சரிப்படுத்திக்கிறதுக்கு தான் படிக்கிறோம். சரியா? செகண்ட் திங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிச்சறிய தெரியணும். எது இம்பார்ட்டன்ட், எது இம்பார்ட்டன்ட் இல்ல, எது இன்னைக்கு செய்யலாம், எது நாளைக்கு செய்யலாம் அப்படிங்கிற அந்த 4 விஷயத்த நம்ம என்ன செய்யணும், பிரிச்சறிய தெரியணும். அப்ப அந்த பிரிச்சறிய நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னா அந்த இடத்துலதான் நம்ம என்ன ஆகிறோம்னா லேக் ஆகும். அந்த இடம் தான் நமக்கு முழுக்க முழுக்க லேக். இப்ப எப்படி பிரிக்கிறது? இம்பார்ட்டன்டா செய்யணும். காலையில எந்திரிச்சதும் இப்ப எல்லாம் இங்க திருமணம் ஆனவங்களும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், திருமணம் ஆனவங்களும் இருப்பீங்க, ஆகாதவங்களும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? எஸ், 2 பேருமே இருக்கீங்க. எஸ், வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். இப்ப திருமணம் ஆனவங்க அப்படின்னு சொன்னா காலையில எந்திரிச்ச உடனேயுமே அவங்க என்னதான் பண்ணி ஆகணும், இம்பார்ட்டன்டா செய்ய வேண்டிய வேலை சமைச்சே ஆகணும். ஆமா தானே? எப்படியா இருந்தாலும் கண்டிப்பா சமைச்சுதான் ஆகணும். அது இப்பவே செஞ்சுதான் ஆகணும். 8 மணினா காலையில டிஃபன், 8 மணி 9 மணினா கண்டிப்பா அவங்க என்ன பண்ணிதான் ஆகணும், சமைச்சுதான் ஆகணும். கரெக்டா? அப்ப ஃபர்ஸ்ட் அப்ப அந்த வேலை இம்பார்ட்டன்ட். அது இம்பார்ட்டன்ட், அது ரெகுலர் கடமை. ரெகுலர் கடமை. அது வந்து ஒரு ஒர்க்கா வந்து என்ன செய்யாதீங்க அப்படின்னா பார்க்காதீங்க. ஏன்னா அது ஒர்க்குன்னு நம்ம பார்க்கும் போது நம்ம என்ன செய்யறோம்னா, ஐயோ இது ஒர்க், இது முடிக்கணும், இது முடிக்கல, அது கடமை, செஞ்சுதான் ஆகணும். எப்படி ரெகுலர் ரொட்டீன், நம்ம பாத்ரூம் காலையில எந்திரிச்சதும் எப்படி பாத்ரூம் போய் ஃப்ரெஷ் அப் ஆகி குளிச்சுட்டு நம்ம வர்றோமோ அது மாதிரி அது ஒரு கடமை. நமக்கு பிரியமானவங்களுக்கு சமைச்சு கொடுக்கறது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம். அது இம்பார்ட்டன்ட். நீங்க இந்த இம்பார்ட்டன்ட் 4 விஷயத்தை எப்படி பிரிக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய கடமைகளை தள்ளி வச்சிருங்க. அதுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. என் கடமைகளை நான் முடிக்கிறதுக்கு எனக்கு 1 மணி நேரம் இருந்தா போதும். ஃபர்ஸ்ட் டைம் பிக்ஸ் பண்ணுங்க. கடமைகளை முடிக்கிறதுக்கு எனக்கு இவ்வளவு டைம் இருந்தா போதும். அதை பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பாக்கி உள்ள வேலைகள் எல்லாம் இருக்கும். ஓகேவா? பேபினால எல்லாம் லாக் ஆகுது. நான் உங்களுக்கு அதுக்கும் நான் ஃபைனல் நான் வரேன், அதுக்குள்ளேயும் வரேன், பேபிக்குள்ளேயும் வரேன். இந்த பேபியோட டைமிங், பேபி தான் நமக்கு டைம் கொடுக்கும், நம்ம வந்து சொல்ல முடியாது இல்லையா? கரெக்டா? அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதை வந்து 4ஆ வந்து பிரிக்க கத்துக்கணும். சரியா? நம்மளுடைய ஒர்க்கை வந்து இப்பவே செய்யணும், அப்புறம் செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒர்க்கை வந்து 4ஆ பிரிக்க கத்துக்கணும். 1 செகண்ட். 1 செகண்ட்.
எஸ். ஸ்கிரீன் ஷேர் பண்ணலாம்னு பார்த்தேன், இதுல ஷேர் பண்ண முடியுது. இப்போ ஆடிபிளா இருக்கா? இப்போ ஓகேவா? சவுண்ட் வருதா? நீங்க ஷேர் பண்றீங்களாமா? சோ அந்த 4 விஷயமா நீங்க ஷேர் பண்றீங்களா? எஸ். சவுண்ட் வருதா? இப்ப சவுண்ட் கேக்குதா சிஸ்டர்ஸ்? ஓகே ஃபைன். சோ இப்போ இந்த உங்களுக்கு இந்த காலம் பாத்தீங்கன்னா ஈசன்ஹவர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 4 காலம்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி உங்களுடைய ஒர்க் வந்து நீங்க பிரிச்சு போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் புரியறதுக்கு. உங்க ஒர்க் டைம் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு, டைம் ஸ்கெட்யூல் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்னன்னா அந்த ஒர்க் இம்பார்ட்டன்டான்னு பாருங்க. இம்பார்ட்டன்ட், நாட் இம்பார்ட்டன்ட் ரெண்டு விஷயம் இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்டா இப்பவே நான் செய்யணுங்கிற ஒரு வேலை இருக்கும், ஓகேவா? முக்கியமான வேலை, முக்கியம் இல்லாத வேலை. முக்கியமான வேலையிலேயே 2 டைப் இருக்கும், அர்ஜென்ட், நாட் அர்ஜென்ட். அர்ஜென்ட்டா முடிக்கணும், இல்ல அப்புறம் கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், முடிச்சுக்கலாம். ஆனா அது இம்பார்ட்டன்டான வேலை. இம்பார்ட்டன்டான வேலை நான் அப்புறம் கூட பாத்துக்கலாம். அந்த நாட் இம்பார்ட்டன்ட்ல ரொம்ப முக்கியம் இல்ல அப்படின்னு சொன்னா அது அதுலயுமே 2 விஷயம், அர்ஜென்ட் இருக்கு, நாட் அர்ஜென்ட் இருக்கு. நாட் இம்பார்ட்டன்ட் சொல்லும் போது என்ன செஞ்சுக்கலாம் தாராளமா, அது அர்ஜென்டாவும் செய்ய வேண்டியது வர வேண்டியது இல்லை, நாட் அர்ஜென்டாவும் செய்ய வேண்டிய விஷயத்துக்கு வர்றது இல்லை. நம்ம எப்படி வந்து இதை பிரிச்சு போடுறோம் அப்படிங்கறதுதான் மெயின் விஷயமே. இப்போ இம்பார்ட்டன்டான வேலை அர்ஜென்டா செஞ்சு முடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் அது என்ன பண்ணிடணும், டூ இட் நவ். இப்பவே அது என்ன செஞ்சிடணும். இம்பார்ட்டன்டான வேலை, அர்ஜென்டான வேலை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம், இப்ப எல்லாம் கோர்சஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இப்போ கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்? படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமா தானே? ஆமா தானே? எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி கிளாஸ் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த கிளாஸ் எடுக்கிற நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நோட்ஸ் இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், எக்ஸாம்க்கே அந்த நோட்ஸ் வச்சு பார்க்க முடியும். இப்ப நோட்ஸ் எடுக்கலன்னா எக்ஸாம் டைம் என்ன எடுத்தாங்கிறது கூட நமக்கு தெரியாது. ஸோ ஆக்சுவலா அது வந்து என்னன்னா, அது நீங்க வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அது நீங்க கிளாஸ் பார்க்கும் போதே நீங்க அதை நோட் பண்ணி வைக்க வேண்டியது முக்கியம், ஓகேவா? அர்ஜென்ட் தான். கிளாஸ் பாக்குறோமா அப்பவே நம்ம நோட் பண்ண வைக்க வேண்டியது அது. நான் கிளாஸை பத்தி மட்டும் இதுல சொல்றேன், நீங்க இதுல உங்களுடைய லைஃபுக்கு தேவையான விஷயங்கள் நீங்க உள்ள போட்டுக்கலாம். டூ இட் நவ். கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன்னா நான் உடனே என்ன செய்யலாம்,
அதை நோட் பண்ணி வைக்கிறேன். இதுல நாட் அர்ஜென்ட்ங்கிற விஷயம் எதுல போடலாம் அப்படின்னா, ஏதாவது ஸ்லைட் ஷேர் பண்றாங்கன்னு சொன்னா அந்த ஸ்லைடையும் நம்ம எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. அதை நம்ம என்ன செய்யலாம், எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டைமிங்ல அந்த ஸ்லைடை பார்த்து எழுதுறதுக்காக நம்ம நோட் பண்ணி கொண்டு போய்க்கலாம். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் வரும்போது கிளாஸ் விஷயத்துல இது. நாட் இம்பார்ட்டன்ட் வர வேண்டிய விஷயம் எல்லாம் என்ன தெரியுமா, டெலிகேட் பண்றது, வாட் கேன் டூ இட் ஃபார் யூனா உங்களுக்காக செய்ய வேண்டிய விஷயம் தான் அது. நீங்க மத்தவங்களுக்காக நிறைய நேரத்தை செலவு பண்றீங்களா, மத்தவங்களுடைய விஷயத்துக்காக அர்ஜென்சியா போய் வேலை பாக்குறீங்களா, உங்களுடைய விஷயமா மத்தவங்களுடைய விஷயமா? ஃபார் எக்ஸாம்பிள் சோசியல் மீடியா எல்லாம் யூஸ் பண்றீங்கன்னு சொன்னா அது யாருக்காக வேலை செய்யும்? சோசியல் மீடியா யாருக்காக இருக்கு? ஒண்ணு அதுல நீங்க கத்துக்கலாம், கத்துக்கிறதுக்காகவும் உள்ள போகலாம். ஓகேவா? இல்ல நான் சும்மா டைம் பாசிங்க்கு தான் போறேன், ரீல்ஸ் பாக்குறதுக்கு தான் போறேன், ஜஸ்ட் அப்படியே டைம் என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போறேன் அப்படின்னு சொல்லும் போது அதுல நம்மளுடைய டைம் அதிகமா ரொம்ப நேரம் அது இழுத்துட்டு போகும். அப்ப அடுத்தவங்க தான் நம்மளுடைய நேரத்தையும் நம்மளுடைய டேட்டாவையும் நம்மளுடைய எனர்ஜியும் முழுக்க முழுக்க அடுத்தவங்க தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்ப அது அவ்வளவு இம்பார்ட்டன்டா அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செஞ்சுக்கணும், யோசிச்சுக்கணும். இன்னொரு நபர்கிட்ட பேசுறோம், ஒரு ரிலேஷன்ஸ் கிட்ட இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறோம், நம்ம எனர்ஜி அங்க வேஸ்ட் ஆகுதா, அடுத்தவங்களுக்காக நம்ம டைம் கொடுத்துட்டு இருக்கிறோமா, அதுல நமக்கு ஏதாவது ப்ரொடக்டிவா இருக்கா இல்லையா, இதை யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது அர்ஜென்ட்டா, இம்பார்ட்டன்டா, இல்ல நாட் இம்பார்ட்டன்டா அப்படின்னு சொல்லி. கடைசியா வந்து அர்ஜென்ட்டும் இல்ல இம்பார்ட்டன்ட்டும் இல்ல, ரொம்ப அர்ஜென்ட்டுமே கிடையாது, நாட் இம்பார்ட்டன்ட்டும் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த இடத்துல நாட் இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட் இருக்கு. அது என்ன செஞ்சிருங்கன்னா செய்யவே செய்யாதீங்க. அந்த வேலையவே முழுக்க முழுக்க என்ன பண்ணிருங்கன்னா செய்யாம அப்படியே இருக்கு. அது அவசியமே இல்லை, தேவையும் இல்லை, அர்ஜென்சியும் இல்லைன்னு சொன்னா அது என்ன இல்லை, எமர்ஜென்சியே கிடையாது. ஆனா நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம இன்னைக்கு, இந்த வேலைகளை நம்மளால பிரிச்சறிய முடியாம நிறைய இடங்கள்ல ஓவரால் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், எல்லாத்தையுமே முக்கியமான வேலையை டெலீட் பண்ணிட்டு போயிடுறோம். படிக்க வேண்டிய வேலைய கடைசியா அது இம்பார்ட்டன்ட்டும் இல்லை எமர்ஜென்சியும் இல்லைங்கிற மாதிரி ஓகே அப்புறம் பாத்துக்கலாம் கடைசியா பாத்துக்கலான்ட்டு போயிடும். பட் அது வந்து சரியான விஷயம் என்பது கிடையாது. அது கரெக்டா? அது கரெக்டாமா? நாட் கரெக்ட். நான் கேக்குறது வந்து நம்ம டெலீட் பண்ணிட்டு போறோம் இல்லையா, அதை கேக்குறேன் நான். விஷயங்களை வந்து செய்ய வேண்டிய வேலையை செய்யாம டெலீட் பண்ணிட்டு போறோம் இல்லையா, அதை சொல்றேன் நான். அது வந்து நாட் கரெக்ட், தேவையில்லை. சோ இப்ப இந்த காலம் வழியா நீங்க ஜஸ்ட் இது இம்பார்ட்டன்டா, எனக்கு நான் அர்ஜென்ட்டா பண்ணணுமா இல்ல நாளைக்கு பண்ணலாமா, ஃபர்ஸ்ட் அதை பாருங்க. இந்த இம்பார்ட்டன்ட் இல்ல நாட் இம்பார்ட்டன்ட்னு வரக்கூடிய ஒர்க்கையே நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க அது இம்பார்ட்டன்டே இல்லைன்னு சொல்லும்போது அதை நீங்க செய்யணுங்கிற அவசியமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்ட நான் அதுதான் சொல்லுவேன். இம்பார்ட்டன்டான வேலை அப்படிங்கறத நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் சொல்றேன் நான். இன்னைக்கு விட்டுருங்க, நாளைக்கு காலையில எந்திரிச்சதுல இருந்து நீங்க நைட் தூங்குற வரைக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க செய்யற வேலைகள் எல்லாம் ஒரு பட்டியலிடுங்க. தூங்கி எந்திரிச்சேன், குளிச்சேன், எத்தனை மணிக்கு குளிச்சீங்க, டைம் போட்டுக்கோங்க, குளிச்சுட்டு வந்தேன், இத்தனை மணிக்கு சாப்பிட்டேன். இந்த நாளைக்கு உங்களை நீங்களே கவனிங்க, உங்களை நீங்களே என்ன செய்றீங்கிறத நீங்க ஒரு பேப்பர்ல நோட் பண்ணுங்க, நோட்ல நோட் பண்ணுங்க, உங்க டைரியில நோட் பண்ணுங்க. இத்தனை மணிக்கு நான் சாப்பிட்டேன். டு டூ லிஸ்ட் இல்ல, இது டு டூ லிஸ்ட் இல்ல, நான் சொல்றது டு டூ லிஸ்ட் இல்ல, உங்களை பத்தி நீங்க செய்ய வேண்டிய விஷயம். நீங்க என்ன செய்றீங்கிற மேட்டர் நீங்களே எழுத போறீங்க. காலையில இருந்து உங்களை நீங்களே வாட்ச் பண்ண போறீங்க. டு டூ லிஸ்ட்ங்கிறது செய்ய வேண்டிய வேலை, அது இல்ல நான் சொல்றது. செல்ஃப் க்ரூமிங் கூட வச்சுக்கலாம். காலையில எந்திரிச்சது எத்தனை மணிக்கு எந்திரிச்சேன், தொழுத டைமிங் நோட் பண்ணுங்க, வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டீங்களான்னு நோட் பண்ணுங்க, ப்ரஷ் எல்லாம் பண்ணிட்டு வந்து ரெஃப்ரெஷ் ஆகி உட்காந்துருக்கீங்களா, இல்ல இதுல ஸ்கூலுக்கு போறவங்க இருக்கீங்களா, காலேஜ் போறவங்க இருக்கீங்களா, வீட்டுல இருக்கிறவங்க இருக்கீங்களா, ரெண்டுமே பாத்துக்கோங்க. வீட்டுல இருக்கிறீங்கன்னா பாப்பா கூட எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு பாருங்க, அதை எழுதுங்க. நாளைக்கு ஒரு பென்னும் பேப்பரும் பக்கத்துலயே வச்சுக்கோங்க. நீங்க செய்யற வேலைகளை போன் பாத்துட்டு இருக்கீங்களா, டைம் நோட் பண்ணுங்க, நான் போன் பாக்குறேன், டைம் எழுதிட்டு போன கையில எடுங்க. போன் எப்ப கீழே வைக்கிறீங்கன்னு பாருங்க, அந்த டைமை நோட் பண்ணுங்க. அடுத்து என்ன வேலை செய்ய போறீங்க, சப்போஸ் மறந்துட்டீங்கனாலும் அந்த பேப்பரை பார்க்கும்போது ஞாபகம் வந்து உடனே எழுதுங்க. ஒன் டே மட்டும் இதை பண்ணுங்க. இதை பண்ணிட்டு அந்த பேப்பர் எடுத்து பார்த்துட்டு உட்கார்ந்து டைமிங் பிரகாரம் பாருங்களேன், நான் இந்த டைமிங் இது செஞ்சு இதெல்லாம் செய்யணுமா, இது கன்ஃபார்மா வேணுமா வேணாமாங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். நீங்க என்ன ப்ரொடக்டிவிட்டியா செஞ்சிருக்கீங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். வேற யாருமே சொல்ல வேண்டாம். இந்த வேலை இம்பார்ட்டன்டா, நான் ஏன் இப்ப இதை பண்ணினேன், ஓகே எனக்கு இது பண்ணதுனால எனக்கு இன்னைக்கு இது முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு வாட்ச் உங்களை நீங்களே வாட்ச் பண்ணீங்கன்னா நீங்க செய்யறது சரியா தவறாங்கிறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிடும். நாளைக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன,
நீங்க செய்யக்கூடிய வேலைகளை ஃப்ரம் ஏர்லி மார்னிங் ஆஃப்டர் ஃபஜ்ர், நீங்க எப்போ ஃபஜ்ருக்கு எந்திரிக்கிறீங்களோ அதுல இருந்து நோட் பண்ணுங்க. முடிஞ்சா நீங்க அதை நோட் பண்ணி அந்த எத்தனை டைமிங்ல என்னென்ன பண்ணிருக்கீங்கிறத உங்களுடைய மேமு கூட நீங்க அனுப்பிச்சு விடுங்க. சரியா? அந்த சிஸ்டர் கூட அனுப்பிச்சு விடுங்க. ஜஸ்ட் நீங்க பண்ணிருக்கீங்கன்னு காட்டுறதுக்காக. என்ன பண்ணிருக்கீங்கன்னு நம்ம அவங்க அதுல பார்க்க போறது கிடையாது. அவங்க நீங்க பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத பாக்குறதுக்காக. ஓகேவா? நீங்க ஜஸ்ட் உங்களுடைய உங்களுடைய டு டூ லிஸ்ட், நீங்க பண்ற விஷயங்கள் டு டூ லிஸ்ட் இல்ல, நீங்க என்ன பண்ணீங்கங்கிற விஷயத்த டைமிங்கோட போடுங்க. இதுல கிளாரிட்டி வந்துடும். ஓகேவா? பக்காவான கிளாரிட்டி வந்துடும். செகண்ட் திங் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு பார்த்துட்டோம். டைம் மேனேஜ்மெண்ட் என்ன, அதை எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துட்டோம். அதுக்குண்டான நெக்ஸ்ட் மெத்தட் இப்ப நான் சொல்லி கொடுக்கறது என்ன அப்படின்னா, நீங்க அந்த டைம் மேனேஜ் பண்றதுக்கு உண்டான சின்ன சின்ன டெக்னிக்ஸ் எல்லாம் சின்ன சின்ன டெக்னிக்ஸ் கரெக்டா மேனேஜ் பண்றதுக்கு, உங்களை ரியலைஸ் பண்ண வைக்கிறதுக்கு நான் சொல்றேன். இப்ப யாரோ ஒருத்தர் சொன்ன டெக்னிக் கொண்டு வந்து நான் இங்க சொல்லலாம். பொமடோரோ டெக்னிக், கைசன் டெக்னிக், ஹான்சான் டெக்னிக், நிறைய டெக்னிக்ஸ் சொல்லியிருக்காங்க. இத்தனையும் படிச்சு என்னால பண்ண முடியலையா டைம் மேனேஜ்மெண்ட்? அதுதான் நீங்க பஞ்சாயத்தே. நிறைய விஷயம் நான் கேக்குறேன். டைம் முக்கியம்னு தெரியுது, எல்லா டைம் பத்தி நிறைய சொல்லியிருக்கான்னு தெரியுது, 24 மணி நேரத்தை யூஸ் பண்ணணும்னு தெரியுது, யூஸ் பண்ணா ஜெயிச்சிருவோம்னு தெரியுது. ஆனாலும் என்னால பண்ண முடியலையே. அதானே இப்ப இங்க மேட்ரு. அப்ப பண்ண முடியலங்கிறதுக்கு நமக்கு ஒரு ரிசல்ட் வேணும் இல்லையா? அந்த பேஸ தான் நான் சொல்றேன். ரூட் காஸ் தான். ரூட் காஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ண சொல்றேன். பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்களே தெரிஞ்சிடும். உங்களுக்கு உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சிடும். நீங்களே சரி செஞ்சிருவீங்க. என்னடா இவ்வளவு நேரம் சோசியல் மீடியா பாத்திருக்கேனா, இத்தனை நேரம் சும்மா தூங்கி இருக்கேனா, இல்ல இன்னைக்கு நான் என்ன ப்ரொடக்டிவா ஒரு வேலை செஞ்சிருக்கேன், காலையில இருந்து நைட் வரைக்கும் நான் என்ன ப்ரொடக்டிவா செஞ்சிருக்கேன், சமைச்சிருக்கேன், சாப்பிட்டுருக்கேன், நான் ஃப்ரெஷ் அப் ஆயிருக்கேன், வீட்டையெல்லாம் கிளீன் பண்ணிருக்கேன். இதெல்லாம் வேலை லிஸ்ட்லயே வைக்காதீங்க. இதெல்லாம் கடமை. இதெல்லாம் கடமை. இதுக்கும் டைமிங்க்கும் நீங்க இது செஞ்சேதான் ஆகணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னாதான் நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியும். அன்லஸ் இதெல்லாம் செய்யாம நம்மளால அடுத்த கட்டத்துக்கு போவே முடியாது. ஓகேவா? அதனால அதையும் இதையும் போட்டு கன்ஃபியூஸ் எல்லாம் பண்ணிக்க வேண்டாம். நீங்க பிக்ஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு நான் படிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணும். கண்டிப்பா இப்படி பண்ணும்போது தேவையில்லாத ரிலேஷன் டெலீட் பண்ண முடியுமா? உங்களுக்கு தெரிஞ்சிரும். அந்த இடத்துல நீங்க யார்கிட்ட போன் பேசுறீங்க, போன் எடுத்து யார்கிட்டயாவது போன் பேசுறதுக்கு உட்கார்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு நேரம் போன் பேசுறீங்கிறது எழுதுங்க. உங்களுக்கு அதுலயே இருக்கும், போன்லயே டைமிங் இருக்கும். எழுதுனீங்கன்னா இவ்வளவு நேரம் நான் என்ன பேசினேன் யோசிச்சு பாருங்க. பேசின விஷயத்த திரும்ப ரீகால் பண்ணுங்க. என்ன ப்ரொடக்டிவா நான் பேசியிருக்கேன், எனக்கு அதுல இருந்து என்கிட்ட இருந்து அவங்க என்ன எடுத்துக்கிட்டாங்க, அவங்க கிட்ட இருந்து நான் என்ன எடுத்தேன். இந்த ரெண்டு விஷயத்த என்ன செய்யுங்கன்னா பாருங்க. ஒன் செகண்ட். ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க ஃபுல்லா செல்ஃப் அனாலிசிஸ். இது செல்ஃப் அனாலிசிஸ் பை டைம். நீங்க செய்யற வேலைகளை டைமோட செல்ஃப் அனாலிசிஸ். அண்ட் செகண்ட் திங் டு டூ லிஸ்ட் போடுறது. இந்த டு டூ லிஸ்ட்ல ஒரு பெரிய பிளஸ் இருக்கு தெரியுமா? யாரெல்லாம் டு டூ லிஸ்ட் போடுவீங்க? சூப்பர் சூப்பர் அமிர்ஷா, பானு, சப்ரின் பேஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஓகே சொல்லுங்க. சப்ரின் அன்மியூட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ். இன்னொரு டைம் சொல்லவா? யாரெல்லாம் டு டூ லிஸ்ட் போடுவீங்கன்னு கேட்டேன். டு டூ லிஸ்ட் போடக்கூடிய நபர்கள் யாரெல்லாம்? சப்ரின், ஃபாத்திமா. அன்மியூட் பண்ணி பாருங்க, அன்மியூட் ஆகுதான்னு. நீங்க பண்ணுங்க. ஓகே எனக்கு ஃபைன், சூப்பர். ஓகே எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லுங்க. பேப்பர்ல பண்ண மாட்டீங்க. சூப்பர். டு டூ லிஸ்ட் போடுறவங்க எனக்கு யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுங்கன்னா ஒரு விஷயம் சொல்லுங்க. என்ன அப்படின்னா,
நீங்க டு டூ லிஸ்ட் போட்டு பண்றதுனால உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, என்ன பண்றீங்க அப்படிங்கிற விஷயம். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கப்பா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி. சொல்லுங்க. நான் ஒர்க் பண்ணிட்டு கிளாஸும் படிச்சுட்டு இருக்கனால நான் டு டூ லிஸ்ட் போடுறதுனால சில ஒர்க் வந்து மிஸ் பண்ணாம நான் பண்ணிடுறேன். இப்ப காலையில நான் ஒரு வேலை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்பேன். ஆனா வேற ஏதாவது வேலையில போயிட்டு படிச்சுட்டு இருக்கும்போது நான் விட்டுறக்கூடாதுன்றதுக்காக காலையிலேயே நான் டு டூ லிஸ்ட் போட்டேன்னா அன்னைக்கு நைட் நான் மறுபடியும் எடுத்து பார்க்கும்போது ஏதாவது ஒரு ஒர்க் மிஸ் பண்ணிட்டா கூட எனக்கு அது ரியலைஸ் ஆகி உடனே எடுத்து செஞ்சிடுறேன். அப்படி இல்லாத பட்சத்துல அன்னைக்கு செய்ய வேண்டிய வேலை தேவையில்லாம நெக்ஸ்ட் டேக்கு வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகாம இருக்கிறது தவிர்க்கப்படுது. அல்ஹம்துலில்லாஹ். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். சூப்பர் சூப்பர் சூப்பர். இன்னொரு சிஸ்டர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்களே, சப்ரீன் ஃபாத்திமா. அஸ்ஸலாமு அலைக்கும் மேம். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்கம்மா, நீங்க உங்களுக்கு டு டூ லிஸ்ட் போடுறதுனால உங்களுக்கு என்ன கிடைச்சது? ஆனா பாதி பண்ணுவேன், பாதி இது ஃபாலோ பண்ண முடியல என்னால. டு டூ லிஸ்ட் போடுவீங்க தானே? போடுவேன் மேம், டெய்லி போடுவேன் அல்ஹம்துலில்லாஹ். ஓகே ஓகே. இல்ல நீங்க அதுல என்ன ஃபீல் பண்றீங்க? நான் என்ன சொல்றேன், அதுல நீங்க முடிக்கிறீங்க முடிக்கலங்கிறத தாண்டி கொஞ்சமாவது முடிப்பீங்க இல்லையா? முடிச்சிருவேன் மேம், 80% முடிச்சிருவேன். கொஞ்சம் சில 2-3 ஒர்க் பெண்டிங் வச்சிருக்கேன். ஓகே ஃபைன். அப்ப அப்ப உங்களுக்கு அது போட்டு முடிக்கும் போது உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, உங்களுக்கு என்ன கிடைக்குது? சாட்டிஸ்ஃபைடா கொஞ்சம் ஒரு நாள் இம்ப்ரூவ் ஆனேனா. இப்ப ஒரு சாப்டர் நான் படிச்சேன்னா அடுத்த நாள் சரி நம்ம இன்னும் பண்ணணும் அப்படின்ட்டு அப்படி இருக்கு மேம். Wonderful, wonderful, super. Thank you so much. Thank you so much for sharing. ஓகே, இப்போ 2 பேர் ஷேர் பண்ணாங்க இல்லையா? இப்ப நான் ஒரு விஷயத்த சொல்றேன். டு டூ லிஸ்ட் போடுறதுனால ஏற்படக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்றேன். இப்ப நம்ம மைண்ட் இருக்கு பாத்தீங்களா? இந்த மைண்ட் வந்து ஒரு கண்ணுக்கு தெரியுமா? மைண்ட் எங்க இருக்கு? மைண்ட் கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. அம்மா, நீங்க தக்குவா பெண்கள் பேசணுமா? ஷேர் பண்ண விஷயம். சில பேருக்கு டு டூ லிஸ்ட்னா என்னன்னு தெரியாம இருக்கும். தமிழ்ல கொஞ்சம் சொல்லிருங்க. அப்படியா? அதான் சொல்லிருங்க. டு டூ லிஸ்ட்னா என்ன அப்படின்னா, நீங்க செய்ய வேண்டிய வேலைகளை எழுதி வைக்கிறதா. டு டூனா செய்ய வேண்டிய வேலை, லிஸ்ட்னா நம்ம லிஸ்ட் போடுறது. லைனா எழுதிட்டு இந்த வேலை நம்ம முடிச்சிட்டோமா இல்லையான்னு போட்டு வைக்கிறது தான் டு டூ லிஸ்ட். ஓகேவா? செய்ய வேண்டிய வேலைகள் என்னென்ன அப்படின்னு ஒரு பேப்பர்ல எழுதி வைக்கிறது தான் டு டூ லிஸ்ட். ஓகேவா? ஃபைன். இப்ப நான் சொல்றேன், நான் என்ன வந்து டு டூ லிஸ்ட்னால பெனிஃபிட் ஏற்படக்கூடியதுங்கிறது சொல்றதுக்கு முன்னாடி மைண்ட் கேட்டேன் இல்லையா? மைண்ட் எல்லாரும் கண்ணுல பாத்துருக்கோமா? மைண்ட் எங்க இருக்கு? இங்கயா? இந்த இடமா? எங்க இருக்கு மைண்ட்? Can we see the mind? No. உள்ளத்தில் இல்ல. No. See, actually மைண்ட் வந்து மனசுல எழுதி வச்சிருக்கேன். சூப்பர். மைண்ட் வந்து பார்க்க முடியாது. ஓகேவா? ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் யூஸ் பண்ற உறுப்பை வேணா பார்க்கலாம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துக்கு எந்த உறுப்பு யூஸ் ஆகும்? லங்ஸ். லங்ஸ்ல என்ன? நுரையீரல். மூச்சு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் சேர்த்து சொல்றதா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இந்த நோஸ் அதெல்லாம் வந்து த்ராட் இதெல்லாம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஆனா மெயினானது என்னது? லங்ஸ். இப்ப லங்ஸ் கண்ணுல பார்க்க முடியும், நோஸ கண்ணுல பார்க்க முடியும், காத்த கண்ணுல பார்க்க முடியுமா? முடியாது. அந்த மாதிரி மைண்ட் வந்து, இந்த பிரெயின் வந்து மைண்டினுடைய ஒரு ஆர்கன். பிரெயினை நம்ம என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. ஆனா பிரெயினை பார்க்க முடியும், மைண்ட் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அப்ப இந்த பிரெயின் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற இந்த ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் 2 பிரெயின் இருக்கு, 2 சைடு. ஓகேவா? இப்ப இந்த பிரெயின் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல நமக்கு தேவையான கெமிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து நம்முடைய மைண்டுக்கு, தாட்ஸுக்கு இருக்கு. நீங்க நினைக்கிறதுனால உடம்பு அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள விஷயங்கள் என்ன செய்யும்னா கெமிக்கல்ஸ் வந்து சுரக்கும். அந்த கெமிக்கல் சுரக்கிறது தகுந்த மாதிரி நம்முடைய எமோஷன்ஸ் மாறுபடும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப எல்லாரும் என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ்.
எல்லாரும் உட்கார்ந்துருக்கிற இடத்துலயே உங்களுடைய கண்களை அப்படியே மெதுவா மூடிக்கோங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ். டேக் a deep breath. ஒரு நல்ல ஒரு மூச்சை வந்து ஆழமா சுவாசிங்க. இன்ஹேல் ஸ்லோலி, எக்ஸேல் ஸ்லோலி. மூச்சு மெதுவா வெளிவிடுங்க. இன்ஹேல் பண்ணுங்க. இன்ஹேல் ஸ்லோலி, எக்ஸேல் ஸ்லோலி. ஒன்ஸ் அகைன் திரும்ப ஒரு டைம் பண்ணலாம். இன்ஹேல் ஸ்லோலி, எக்ஸேல் ஸ்லோலி. ஃபைன். இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் இப்ப நீங்க என்ன நினைக்கணும்னா, எல்லாத்துக்கும் விஷுவலைஸ் பண்ண முடியும் தானே, கண்களை மூடி காட்சிப்படுத்த முடியும் தானே. கண்களை மூடி உங்களுக்கு உங்க லைஃப்ல நடந்த நீங்க வேண்டாம்னு நினைக்கிற ஒரு விஷயத்த வந்து கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. நான் இந்த விஷயத்த மறக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் இருக்கும் தெரியுமா, எனக்கு பிடிக்காத விஷயம், எனக்கு இந்த வாழ்க்கையில எனக்கு நடந்ததே பிடிக்கல, இதை நினைச்சாவே எனக்கு கோபம் வருங்கிற அந்த விஷயத்த கண்ணு முன்னாடி திரும்ப கொண்டு வாங்க. அந்த விஷயம் நம்ம மனசுல நினைக்கிறதா மைண்ட் ஃபிக்ஸ். ஓகே ஃபைன். இப்ப நான் சொல்றது செய்யுங்க. கண்களை மூடிட்டு உங்களுக்கு பிடிக்காத அந்த விஷயம், நீங்க ரொம்ப சங்கடப்பட்ட, வேதனைப்பட்ட, துக்கப்பட்ட, கவலைப்பட்ட அந்த சம்பவத்தை மறுபடியும் கண்ணு முன்னாடி கொண்டு வர முயற்சி பண்ணுங்க. திரும்ப அந்த வேதனை உங்களுக்கு திரும்ப அதை யோசிக்கும் போதே உங்களுக்கு வேதனை வருதா இல்லையா? கொண்டு வர முடியாது நிறைய பேர்னால, ஏன்னா பிடிக்காது, அது வேண்டாம்னு நினைச்ச விஷயம். திரும்ப எதுக்கு நான் அதை கொண்டு வரணும்னு தோணும். கரெக்டா? எஸ், கொண்டு வர முடியாது. ஏன்னா பிடிக்கல, எனக்கு எதுக்கு, எனக்கு அது வேண்டாம், எனக்கு அது நினைச்சாவே எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். கரெக்டா? முடியாது. இப்ப உடம்பு ஒரு மாதிரி பண்ணும், மனசு ஒரு மாதிரி பண்ணுதா, ஒரு ஹெவினஸ் வருதா, அந்த ஒரு சம்பவத்தை நீங்க ஜஸ்ட் சும்மா நினைக்கும் போதே, அது நடந்துச்சு நினைக்கும் போதே, அதுக்குள்ள நீங்க போகவே இல்லை, ஆனா நினைக்கும் போதே ஒரு ஹெவினஸ் வருதா, ஒரு மாதிரி சில பேருக்கு படபடப்பு வந்திருக்கலாம், தலைவலிக்கிற மாதிரி இருந்திருக்கலாம், டென்ஷன் ஆன மாதிரி இருந்திருக்கலாம். இன்னும் இவங்க இதை போய் நினைக்க சொல்றாங்க, மறக்கணும்னு நினைச்ச விஷயத்தை யாராவது நினைக்க சொல்லுவாங்களான்னு சில பேர் இந்த திட்டு கூட செஞ்சிருக்கலாம். கரெக்டா? திட்டுனீங்களா? போடுங்க சிஸ்டர் ப்ளீஸ். அழுக வரும் கண்டிப்பா. 1 செகண்ட், நான் எல்லாத்தையும் மியூட்ல போட்டுக்கிறேன். எல்லாத்துக்குமே டென்ஷன் ஆயிருக்குமா? இப்ப எகைன் க்ளோஸ் யுவர் ஐஸ் ஸ்லோலி. எகைன் மறுபடியும் கண்களை மெதுவா மூடுங்க. இன்ஹேல் ஸ்லோலி, டேக் a deep breath. இன்ஹேல் பண்ணுங்க. மூச்சை வந்து உள்ள இழுங்க. இன்ஹேல் ஸ்லோலி, எக்ஸ்ஹேல் ஸ்லோலி. அப்படியே மூச்சை மெதுவா வெளிவிடுங்க. இன்ஹேல் ஸ்லோலி, எக்ஸ்ஹேல் ஸ்லோலி. மறுபடியும் மூச்சு ஆழமா எடுங்க. இன்ஹேல் ஸ்லோலி, exhale slowly. Once again, inhale slowly, exhale slowly. Okay, now be relaxed. நீங்க எந்த பொசிஷன்ல உட்கார்ந்துருக்கீங்களோ அந்த பொசிஷன்ல ரிலாக்ஸ்டா உட்காருங்க. ஒரு தளர்வான நிலையில அப்படியே உட்காருங்க. பி ரிலாக்ஸ். உங்க பாடியை தளர்வா வச்சுக்கோங்க. ஓகே, நவ் இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, உங்களுடைய ஹார்ட் இருக்கும் பாத்தீங்களா, உங்க ஹார்ட்ல கை வச்சுக்கோங்க. உங்க ஹார்ட்ல கை வச்சுட்டு ஹார்ட்டை பார்த்து சிரிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்மைல் அட் யுவர் ஹார்ட். ஸ்மைல் அட் யுவர் ஹார்ட். இருதயத்தை பார்த்து சிரிங்க. சிரிப்பு வராட்டியும் பரவாயில்ல, ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணுங்க. ஸ்மைல் பண்ணிட்டு இப்ப என்ன நினைக்கிறீங்கன்னா, உங்க வாழ்க்கையிலேயே நீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்த நேரம், அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம், அந்த விஷயம் நடந்ததை நினைச்சாவே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், இது நினைச்சா என் வாழ்க்கையில எனக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்கும், இந்த நாளை என்னால மறக்கவே முடியாது, இந்த நேரத்தை என்னால மறக்கவே முடியாதுன்னு நினைக்கிற அந்த சந்தோஷமான நிகழ்வை மறுபடியும் கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. இப்ப உங்களால கொண்டு வர முடியும். நிச்சயமா அந்த சம்பவத்தை உங்களால கண்கள் முன்னாடி கொண்டு வர முடியும். அது மறுபடியும் இப்ப அந்த இடத்துல இருக்கிறதா நினைங்க. அது எந்த சம்பவமா வேணா இருக்கலாம். உங்களுக்கு கல்யாணமான சம்பவமா இருக்கலாம், குழந்தை பிறந்ததா இருக்கலாம், நீங்க ஸ்கூல்ல பிரைஸ் வாங்கினதா இருக்கலாம். ஓகேவா? அது எதுவா வேணா, உங்களை பாராட்டினதா இருக்கலாம், உங்களுக்கு பரிசு பொருள் கிடைச்சதா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். அந்த சம்பவத்தை இப்ப மறுபடியும் கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. அந்த சம்பவம் இப்ப நடக்குது உங்களுக்கு. மீண்டும் அதே சம்பவம் அதே இடத்துல அந்த பேச்சுகள் உங்களுடைய காதுகள்ல விழுது.
இந்த காட்சி உங்க கண்கள் முன்னாடி அப்படியே ரொம்ப அழகா தெரியுது. அந்த உருவம் யாரெல்லாம் அப்ப கூட இருந்தாங்களோ அவங்களுடைய உருவம் எல்லாம் நல்லா தெரியுது. அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் கலர் முதல் கொண்டு உங்க கண்கள் அப்படியே தெரியுது. அவங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டாங்கங்கிறது முதல் கொண்டு உங்க கண்கள் அப்படியே தெரியுது. You're feeling the energy. அந்த எனர்ஜியை நீங்க ஃபீல் பண்றீங்க. அந்த சந்தோஷத்தை மறுபடியும் நீங்க அனுபவிக்கிறீங்க. அந்த சந்தோஷத்தை மறுபடியும் ஃபீல் பண்ணுங்க. உங்களுக்கு அதே சந்தோஷமான நிகழ்வு திரும்பவும் நடக்குது. உங்க ஸ்மைல் ஆட்டோமேட்டிக்கா உங்க முகத்துல எல்லாருடைய முகத்திலயும் ஆட்டோமேட்டிக்கா நான் சொல்லாமையே ஸ்மைல் வருது. சில பேருக்கு கண்கள் அந்த ஆனந்த கண்ணீர் அப்படிங்கிற அந்த விஷயம் வருது. உடம்பு வந்து அப்படியே ஒரு பரவசமான நல்ல ஒரு எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ள நமக்கு டிஃப்ரெண்டா தெரியுது. அந்த கவலை வர்ற எனர்ஜி இல்லாம வேற மாதிரி ஒரு எனர்ஜி நமக்கு தெரியுது. கரெக்டா? ஆமாவா? எல்லாருனாலையும் ஃபீல் பண்ண முடிஞ்சா அத? வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். சோ இப்ப சொல்லுங்க, இப்ப ரெண்டு விதமான சம்பவம். ஆள் நம்ம தான் அந்த நபரு, வேற யாருமே இல்ல. சேம் இதே நபரு. நிறைய பேத்துக்கு அழுகை வந்துருச்சுன்னு கூட சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பரவசமான ஒரு சந்தோஷமான நிலை அப்படிங்கும்போது கண்டிப்பா அந்த ஹாப்பி டியர்ஸ் நிச்சயமா வரும். அழுக வந்திருக்கலாம், நல்ல சிரிப்பு வந்திருக்கலாம், ரொம்ப சந்தோஷமா உணர்ந்திருக்கலாம். அப்போ ஒரே ஆள் தான், நம்ம ரெண்டு பேரும் சேம் தான். பட் ஆனா ரெண்டு சம்பவம், நம்ம ஒரே ஆள் தான், ரெண்டு சம்பவமும் நமக்கு தான் நடந்துச்சு. ஆனா முதல் சம்பவம் நமக்கு வலிய கொடுத்துச்சு, அது யோசிக்க கூட நமக்கு பிடிக்கல. பட் அதே ரெண்டாவது சம்பவம் திரும்ப நம்ம அதுக்குள்ள போனோம், அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சோம். இப்படி இப்ப இதுதான் இந்த மைண்டோட, இந்த பிரெயினோட வேலை. மைண்டோட வேலையில இந்த பிரெயினோட வேலை. மைண்டோட எண்ணங்களை உற்பத்தி செய்வது. அந்த எண்ணங்களை நம்ம உற்பத்தி செஞ்சோம். பிரெயின் என்ன பண்ணுச்சு, ஒரு பக்கம் சந்தோஷத்தை கொடுத்தது, அந்த நிகழ்வை சொல்லும்போது சந்தோஷத்தை கொடுத்தது, இன்னொரு பக்கம் என்ன கொடுத்துச்சு, சோகத்தை கொடுத்துச்சு. அப்ப ரெண்டு விதமான இமோஷன்ஸ் நம்ம பாடி கிரியேட் பண்ணுச்சா? இதுதான் இந்த எனர்ஜி. இப்ப இந்த சந்தோஷமான விஷயம் நம்ம யோசிக்கும் போது டோபமைன் அப்படிங்கிற அந்த ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். என்டார்பின், டோபமைன் அப்படிங்கிற அந்த ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். இந்த ஹார்மோன் சுரந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ரொம்ப நல்லா இருப்போம். சந்தோஷமா இருந்தா நம்ம எப்படி இருப்போம்? நல்லா இருப்போம். ரெண்டுமே அழுகதான். ஆனா ஒரு அழுக சங்கடத்தினால வந்துச்சு, ஒரு அழுக சந்தோஷத்தால வந்துச்சு. இமோஷன்ஸ் உங்களால பிரிச்சு பார்க்க முடியுதா? ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் தெரியுதா? அதுதான் இம்பார்ட்டன்ட். அந்த இமோஷன்ஸை கிரியேட் பண்றதுதான் நம்ம பாடி. இந்த பிரெயின் வந்து அது என்ன செய்யும்னா, அந்த தாட், என்ன தாட் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கெமிக்கல்ஸை ரியாக்ட் பண்ணும், ப்ரொடியூஸ் பண்ணும். இப்ப இந்த டு டூ லிஸ்ட் போடும்போது உங்களுக்கு எந்த விதமான ஒரு எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த என்டார்பின், டோபமைன் ஹாப்பி ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, டு டூ லிஸ்ட் எழுதிடுவோம். இன்னைக்கு நான் என்னென்ன வேலை செய்யணும், இன்னைக்கு நான் கிளாஸ் வந்து இத்தனை மணிக்கு கவனிக்கணும், கிளாஸ்னுடைய நோட்ஸ் நான் எடுக்கணும், வீட்டுல நான் சமைக்கணும், துணி துவைக்கணும், வீட்டை கிளீன் பண்ணணும், படிக்க போகணும், இல்ல வெளியே எங்கேயாவது போனோமா அந்த வேலையை பார்க்கணும். இப்ப என்னோட டு லிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். அது வேற வேற மாதிரி இருக்கும். என்னோட ஷெடியூல் எல்லாம், இன்னைக்கு இந்த காலேஜ் போனோம், நான் இன்னைக்கு இங்க பேங்க்குக்கு போனோம், இன்னைக்கு என்கிட்ட பேசணும், இந்த ஃபிளையர் ரெடி பண்ணோம். இது என்னோடது வந்து இப்படி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும் இல்லையா? இதெல்லாம் செஞ்சுட்டு எழுதி வச்சுட்டு நீங்க டிக் அடிப்பீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஈஸியான வேலைகளை எழுதி வச்சுக்கோங்க. காலையில எந்திரிச்சு குளிக்கிறது கூட எழுதி வைங்க. குளிச்சுட்டேன், குளிச்சு முடிச்சுட்டு வந்துட்டு டிக் அடிங்களேன். ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. ஆஹா, நம்ம ஒரு வேலை முடிச்சிட்டோம், அடுத்தது நான் கிளாஸ் எழுதி வைக்கணும், எழுதி வைங்களேன், எழுதிருங்களேன். உடனே ஒரு ஹாப்பினஸ் வரும். அதை டிக் அடிச்சீங்கன்னா ஒரு ஹாப்பி வரும். டிக் அடிக்க வராது. அந்த வேலை முடிச்சு
ஒரு ஹாப்பினஸ் வரும். அந்த டோபமைன் சுரக்கும் போகும்போது அந்த டோபமைனை திரும்ப திரும்ப நம்முடைய உடம்பு கேட்க ஆரம்பிக்கும். அதை அனுபவிச்சிட்டோம்னா இல்ல எனக்கு திரும்ப அந்த சந்தோஷம் வேணும்னு மனசு சொல்லும். அதனாலயே நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுத்தடுத்த வேலைகளை செய்யறதுக்காக டிக் அடிக்கிறதுக்காக நம்ம செய்ய ஆரம்பிப்போம். அப்ப டு டூ லிஸ்ட் போடுறதுல பெனிஃபிட்ஸ் இருக்கு. டு டூ லிஸ்ட் பின்னாடி இவ்வளோ வேலை நடக்குது. அந்த டு டூ லிஸ்டுக்கு பின்னாடி இத்தனை வேலை நடக்குது. ஓகேவா? இப்ப நீங்க செகண்ட் திங் என்ன பண்ணணும், டு டூ லிஸ்ட் போடணும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் நான் சொன்ன விஷயம் என்ன, செல்ஃப் அனாலிசிஸ். சூப்பர். செல்ஃப் அனாலிசிங் பண்ணுங்க. செகண்ட் திங் டு டூ லிஸ்ட் போடுங்க. செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணீங்கன்னாவே நீங்க செய்யறது இம்பார்ட்டன்டான வேலையா இல்லையா அப்படிங்கறதுல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடும். என்ன செய்யறீங்கிற கிளாரிட்டி கிடைச்சிடும். நீங்களே உங்களுடைய வேலைகளை பிரிக்க தெரிஞ்சிருவீங்க. எது இம்பார்ட்டன்ட், எது அர்ஜென்ட்டா செய்யணும், எது நாளைக்கு செய்யலாம் அப்படிங்கறது உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா உங்களுடைய வேலைகள்ல நான் சொல்ல முடியாது இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க, அதை அர்ஜென்ட்டா பண்ணுங்க நான் சொல்ல முடியாது. இப்ப நீங்க வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, பாப்பா அங்க அழுதுட்டு இருக்கும், எது இம்பார்ட்டன்ட், பாப்பாவா வேலையா? பாப்பா தான் இம்பார்ட்டன்ட். அங்கதான் போய் ஃபர்ஸ்ட் பாக்கணும், பாப்பாவை தான் தூக்கணும். ஸோ நான் இங்க உட்காந்துட்டு நீங்க முதல்ல இந்த ஒர்க் முடிங்க நான் சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரியும் உங்களுடைய ப்ரியாரிட்டி எது பண்ணணும் எது கொடுக்கணுங்கிற உங்களுக்கு ப்ரியாரிட்டி தெரியும். ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம செட் பண்ணோம் பாத்தீங்களா அந்த கோலு, அந்த கோலுக்கு நமக்கு தேவையான விஷயம் நம்ம செய்யறோமாங்கிறத நீங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கரெக்டா இருந்துருச்சுன்னா யூ கேன் ப்ரியாரிட்டைஸ் யுவர் ஓன் ஒர்க். நீங்களே ப்ரியாரிட்டைஸ் பண்ணிக்கலாம். செல்ஃப் அனாலிசிங், செகண்ட் டு டூ லிஸ்ட் போடுறீங்க. தேர்ட் ஒன் என்னன்னா இந்த செய்யக்கூடிய வேலைகள்ல ஒரு சின்ன டெக்னிக் நான் சொல்றேன். ரொம்ப ப்ரொக்ராஸ்டினேஷனா இருக்கும் தெரியுமா, நமக்கு வந்து லேசினஸ் நமக்கு நிறைய இருக்கும். உண்மை தானே? நாளைக்கு பார்த்துக்கலாம். ரொம்ப பிடிக்கும் லேசியா இருக்கிறது. உண்மை தானே? எத்தனை பேருக்கு லேசினஸா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும்? இல்லப்பா யாருமே பதில் போடல. நல்லா இருக்கும். எப்படின்னா பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம், நல்லா இருக்கும். அப்படியே சும்மா உட்கார்றது வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். கரெக்டா? அதனாலதானே திரும்ப திரும்ப செய்யறோம். பிடிச்சதுனால தானே லேசினஸா உட்காந்துருக்கிறோம், ப்ரொக்ராஸ்டினேஷன் பண்றோம். நாளைக்கு செஞ்சுக்கலாம்னு போடுறோம்னா அது நமக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு அர்த்தம். இல்லாமலாம் அது செய்ய முடியாது. ஒரு மனுஷனுக்கு பிடிக்காத வேலை யாராவது செய்ய முடியுமா? கண்டிப்பா. பட் ஆனா அதனால நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு பிரயோஜனமுமே இல்லை. ப்ரொடக்டிவா நம்மளால வேலையை முடிக்கவே முடியாது. அப்ப ப்ரொடக்டிவா நான் வேலையை முடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய லேசினஸை நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து டூ இட் நவ் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு மந்திரம்னே வச்சுக்கோங்க. சரியா? ஒரு திக்ரு மாதிரி வச்சுக்கோங்க. இது ஒரு திக்ரு. டூ இட் நவ். ஏதாவது ஒரு வேலை இருக்கா, டூ இட் நவ். உங்களுக்கு நீங்களே ஒரு 10 டைம் சொல்லுங்க. டூ இட் நவ், டூ இட் நவ், டூ இட் நவ், டூ இட் நவ் ரதீஷா. உங்க பேரோட சேர்த்து சொல்லுங்க. டூ இட் நவ் சப்ரீன், டூ இட் நவ் ஹிஸ்ரத். உங்க பேரோட சேர்த்து சொல்லுங்க. உடனே என்ன செஞ்சிடும், இது உடனே செய்யணும் அப்படின்னு நம்ம பாடிக்கு நம்ம கமாண்ட் கொடுத்தோடனே உடனே செய்யணுங்கிற அந்த எண்ணம் வரும். உடனே செய்யணுங்கிற எண்ணம் வரும். எப்பெல்லாம் லேசியா உட்கார்ந்துருக்கீங்களோ, ப்ரொக்ராஸ்டினேஷனோட நாளைக்கு பாத்துக்கலாங்கிற எண்ணம் எப்ப உதிக்குதோ அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இருக்கிற சொல்லிடுறீங்க டூ இட் நவ். 10 நிமிஷம் என்ன பண்ணுவோம், ஒரு டைம் ஒரு நாள் செய்யாட்டியும் மறுபடியும் நம்மளே ஏமாத்திக்கிறது நமக்கு பிடிக்காது. டு பி சீரியஸ் நான் சொல்றேன். உண்மையாலுமே நமக்கு அது ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். நம்மளை ஏமாத்திட்டு இருந்தோம்னா ஒரு கில்ட்டி ஃபீலிங் வரும். எப்பெல்லாம் டூ இட் நவ் சொல்லியும் நம்ம அந்த வேலை செய்யாம மறுபடியும் ப்ரொக்ராஸ்டினேஷனுக்குள்ள உள்ள போறோமோ அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம், ஒண்ணு நம்ம ரொம்ப டிப்ரெஷன் ஸ்டேட்குள்ள போயிட்டோம்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி போயிட்டோம்னா இல்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம், இல்ல ஆங்ஸைட்டி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், இல்ல உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சுக்கலாம், இல்லையா எனக்கு இது கோலே நான் செட் பண்ணலப்பா, எனக்கு எந்த வேலையும் முக்கியம் கிடையாது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப நம்ம எதுக்குமே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யறோம் அப்படின்னா இந்த 5 விஷயம் தான் காரணமா இருக்கும். ஓகேவா? நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க எதனால நான் ப்ரொக்ராஸ்டினேஷன் பண்றேன் அப்படிங்கறத நீங்களே என்ன செஞ்சுக்க முடிவு பண்ணி. சரியா? அப்போ டூ இட் நவ்ங்கிற அந்த ஜிக்கரை வந்து மனசுக்குள்ள எப்பவுமே வச்சுட்டு உடனே செய்யும். இன்னொன்னு சொல்றேன், 4வது ஒரு டெக்னிக் சொல்லு, பொமோடோரோ டெக்னிக். இது என்ன, இது ஜப்பனீஸ்னுடைய ஒரு டெக்னிக். 5 ரீசன்ஸ் மறுபடியும் சொல்லவா? என்ன அப்படின்னா நம்ம வேலை செஞ்சுட்டு ப்ரொக்ராஸ்டினேஷன் பண்றோம் அப்படின்னா ஒண்ணு நமக்கு டிப்ரெஷன் ஸ்டேட்குள்ள போகலாம். நம்ம அது டிப்ரெஸ்டா இருக்கிறதுனால நம்மளால திரும்ப அந்த வேலையை செய்ய முடியாம இருக்கு, உடனே செய்ய முடியாம இருக்கு. 2வது வந்து ஆங்ஸைட்டி இருக்கலாம், படபடப்பு இருக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், அதனால நம்மளால செய்ய முடியாது. ஓகேவா? 3வது என்னவா இருக்கலாம்னு சொன்னா உடம்பு சரியில்லாம இருக்கலாம்.
உடம்பு சரியில்லைன்னா பண்ண முடியாது தானே. ரொம்ப காய்ச்சல் வந்து படுத்திருக்கோம், இப்பவே எப்படி வேலை செய்ய முடியும்? முடியாது. ஏதாவது வலி இருக்கு, எங்கேயாவது வலி இருக்குன்னா வேலை செய்ய முடியும்னாலும் நம்மளால தோணாது. ஓகேவா? அது 4வது என்னன்னா, நம்ம கோலே செட் பண்ணாம இருப்போம். கோல் செட் பண்ணாத என்ன, ஒரு கோல் இருந்தா தான் அந்த கோலை நோக்கி போகணும். எந்த கோலுமே செட் பண்ணலன்னா எந்த கோலுமே இல்ல, அப்புறம் என்னத்துக்கு இது செய்யணும் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராஸ்டினேஷன் தானே இருக்கும். 4வது. 5வது, இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை, இதெல்லாம் எனக்கு சுத்தமா எனக்கு அவசியமே இல்லை, எனக்கு கோலும் தேவையில்லை, இல்லை நான் பாட்டுக்கு சும்மா எப்படி வாழ்ந்துட்டு போவேன் அப்படிங்கிற அந்த நினைப்பு இருந்தாலும் என்ன பண்ணும், இதெல்லாம் நம்ம என்ன செய்வோம்னா ஆட்டோமேட்டிக்கா ப்ரோக்ராஸ்டினேஷன் பண்றதுக்கு உண்டான அந்த ரீசன்ஸ், இந்த 5 ரீசன்ஸ் வந்து இதுதான். ஓகேவா? ஓகேவா சிஸ்டர்? இப்ப பொமோடோரோ டெக்னிக் நம்ம பார்க்கலாம். பொமோடோரோ டெக்னிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் நத்திங். நீங்க ஒரு வேலை செய்றீங்க அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க கிளாஸ்னுடைய நோட்ஸ் எழுத போறீங்க அப்படின்னு சொன்னா கரெக்டா எக்ஸாக்டா 15 நிமிஷத்துல நான் அந்த வேலையை முடிச்சிருவேன். ஃபர்ஸ்ட் டைம் பிக்ஸ் பண்ணுங்க. பிக்ஸ் த டைம் ஃபர்ஸ்ட். இத்தனை நிமிஷத்துல நான் இந்த வேலையை முடிப்பேன் டைம் பிக்ஸ் பண்ணிட்டு எழுத ஆரம்பிங்க. அந்த நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிச்சிருப்பீங்க. ஓகேவா? இது வந்து ஒரு டெக்னிக். பொமோடோரோ டெக்னிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வேலையை நீங்க பெரிய வேலையா இருக்கு, ஒரு 2 மணி நேரம் செய்யற வேலையா இருக்கு அப்படின்னா ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. ஆஃப்டர் 25 மினிட்ஸ் டேக் 5 மினிட்ஸ் பிரேக். சரியா? 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் நீங்க என்ன பண்ணணும்னா அடுத்த ஒரு 5 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் போய் அந்த வேலையை நீங்க செய்ய போறீங்க. அப்ப நமக்கு அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ திரும்ப என்ன செய்யலாம், மறுபடியும் போய் அந்த வேலைகளை வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கும். ஒரு மணி நேரம் நம்ம கண்டினியூஸா கொண்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு 10 to 15 நிமிஷம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பிரேக் எடுத்துக்கலாம். 1 மணி நேரம் ஒரு 1.5 மணி நேரம் கண்டினியூஸா போயிடுச்சுன்னா பிரேக் எடுத்துட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா கொண்டு போய்க்கலாம். தட் இஸ் பொமோடோரோ டெக்னிக். ஓகேவா? ஜாப்பனீஸ்னுடைய டெக்னிக். ஸோ உங்களுக்கு நான் எத்தனை விஷயம் சொல்லி கொடுத்துருக்கேன்? 4 techniques. What are the techniques? Students lesson. Super, Namir Nisha. Very good. Self-analysis, to-do list. Do it now. இன்னொன்னு பொமோடோரோ டெக்னிக். பிளஸ் அதுல வந்து டைம் பிக்ஸ் பண்ணி பிக்ஸ் த டைம்க்கு அப்புறம் பொமோடோரோ போட்டுக்கோங்க. 5 இது வந்திருக்கு. பிக்ஸ் த டைம் பண்ணிட்டு அப்புறம் பொமோடோரோ போட்டு. இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு விஷயம் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், என்ன விஷயம் சொன்னேன்? டைம் மேனேஜ் பண்றதுக்கு தேவையான விஷயம் கோல் செட் பண்றது. எஸ், கோல் செட்டிங். நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்னன்னு ஃபர்ஸ்ட் செட் பண்ணீங்கன்னா தான் இந்த விஷயம் எல்லாம் நீங்க அதுல என்ன பண்ண முடியும்னா அப்ளை பண்ண முடியும். கோலே செட் பண்ணலன்னா இதெல்லாம் என்னத்துக்கு அவசியமே இல்லையே. சும்மா வீட்லயே உட்காந்து காலையில எந்திரிச்சு சமைச்சு சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு வீட்டு வேலையை பார்த்துட்டு உட்கார்றதுக்கு எதுக்கு இத்தனை டெக்னிக்கு? தேவையில்லை தானே. அப்ப நம்மளுடைய அந்த கோலை நம்ம அச்சீவ் பண்ணோம்னா இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், டைமை மேனேஜ் பண்ணி நம்ம கரெக்டா அதை வந்து என்ன பண்ண முடியும்னா அப்ளை பண்ணணும். ஃபைனா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாமா? ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்னா என்ன, இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய நேரத்தை நம்ம எப்படி வந்து கரெக்டா மேனேஜ் பண்றது. இறைவன் எல்லாத்துக்குமே 24 மணி நேரத்தை பொதுவா எல்லாத்துக்குமே கரெக்டா என்ன செஞ்சிருக்காங்க, இறைவன் கொடுத்திருக்கான். வல்லஸ்ரு சூரா தெரியுமா? வல்லஸ்ரு இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி வத்தவாஸௌ பில் ஹக் வத்தவாஸௌ பிஸ்ஸப்ர். அப்படிதானே? அதான் என்ன செய்யறான், டைம் குறிச்சு தானே சொல்றான். அதுல அந்த சூரா வல்லஸ்ருங்கிற சூரானுடைய அர்த்தம் வந்து மிகப்பெரிய அர்த்தம். ஓகேவா? நேரத்தை யார் சரியா பயன்படுத்துறாங்களோ, நேரத்தை யார் மதிக்கிறாங்களோ, அல்லாஹ் என்ன சொல்றான், நானே நேரமாக இருக்கிறேன். ரப்புல் ஆலமீன் சொல்றான், நான் தான் நேரம். அந்த 24 மணி நேரம் அப்படிங்கிறது நான் தான். அப்ப ரப்புவே நேரமா இருக்கிறான்னு சொன்னா நம்ம அதை எப்படி பயன்படுத்துறோம்? ஏன்னா அப்ப ரப்பு நேரமா இருக்கிறான்னா ரப்பு நம்ம கூட இருக்கா, நேரம் நம்ம கூட இருக்கு. சவுண்ட் கேட்கலையா சிஸ்டர்ஸ்? கேக்குதா கேட்கலையா? கேக்குது இல்லையா? எஸ். அப்ப ரப்பு நம்ம கூட இருக்கா அப்படின்னு சொல்லும் போது அந்த நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறோம்? ஓகேவா? ஸோ பி அவேர் ஆஃப் த டைம். டைம் மட்டும்தான் காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க. பொண்ணோட வந்து உயிர் போன்றதுன்னு சொல்லுவாங்க காலம்.
காலம் வந்து எப்படின்னா ரொம்ப உயிர் போன்றது. ஓகேவா? போனா திரும்ப என்ன செய்யாது? திரும்ப வருமா உயிர்? போச்சுன்னா வருமா? வராது. அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான் என்னதுன்னா இந்த டைம் அப்படிங்கிற விஷயம். ஃபர்ஸ்ட் நம்ம டைம் மேனேஜ் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் கோல் செட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் செட் யுவர் கோல்ஸ். ஓகேவா? செட் யுவர் கோல்ஸ் ப்ராப்பர்லி. உங்களுக்கு என்ன கோல் செட் பண்ணுமோ அது கோல் செட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த 4 டெக்னிக் யூஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட்டா இல்ல அர்ஜென்ட்டா, இம்பார்ட்டன்டான விஷயமா இருந்தா அர்ஜென்ட்டா இருந்தா உடனே செய்யுங்க. இல்ல இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்டா இருந்தா அப்புறமேல் செய்யலாம் அப்படின்னு தள்ளி வைக்கிறீங்கன்னா எப்ப செய்யலாங்கிறத நீங்க நோட் பண்ணிருங்க. ஓகே இன்னைக்கு இது வேணாம் நாளைக்கு செய்யலாம். ஜஸ்ட் நோட் டவுன் த டைம் அண்ட் டேட் ஆஃப் டுமாரோ. நாளைக்குன்னா நாளைக்கு டேட் போட்டு வைங்க. அப்புறம் நாட் இம்பார்ட்டன்ட்னா நாட் இம்பார்ட்டன்டான வேலையை நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் இல்லாத வேலைகளை நம்ம செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேவா? ரொம்ப நாள் கழிச்சு தள்ளி பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி லாங் டேர்ம் பிளான்ஸ் வேணா நாட் இப்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது ஆனா இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற இருக்கிற வேணா லாங் டேர்ம் பிளான்ஸ்ல வேணா போட்டு வைக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா நம்ம பண்ணிட்டு போனோங்கிற வேலையை. இம்பார்ட்டன்ட்டும் இல்ல அர்ஜென்ட்டும் இல்ல அப்படின்னா அந்த விஷயத்த செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அது அப்படியே தள்ளியே விட்டுறலாம். அந்த வேலை அவசியமே இல்லைன்னு விட்டுறலாம். ஓகேவா? செகண்ட் இந்த விஷயத்த இதுக்கு நம்ம டெக்னிக் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன டெக்னிக் யூஸ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்? செல்ஃப் அனலைசிங். நீங்க ஒரு நாள் ஃபுல்லா என்ன வேலைகளை செய்யறீங்கன்னு உங்களை நீங்க அனலைஸ் பண்ணுங்க. உங்களை நீங்க அனலைஸ் டைமோட போட்டு வைங்க. இந்த நேரத்துல நான் செய்யறேன் அப்படிங்கிற அந்த டைமிங்கோட மென்ஷன் பண்ணி ஒரு நாள் மெனக்கெட்டு உங்களை பாருங்க. இது ஒரு ஒர்க்காவே வச்சுக்கோங்க. உங்களை முழுசா பாருங்க என்ன பண்றீங்கன்னு. பார்க்கும்போது உங்களுக்கே தெரிய வந்துடும் நீங்க செய்யறது ப்ரொடக்டிவா இருக்கா இல்லையா, இம்பார்ட்டன்ட் இல்லையா, இன்னைக்கு அதை செய்யணுமா செய்யக்கூடாதாங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ரெண்டாவது டு டூ லிஸ்ட் போடுங்க. டு டூ லிஸ்ட் போடும்போது என்ன விதமான கெமிக்கல் உடம்புல சுரக்குதுங்கிறது வரைக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேவா? சைக்கலாஜிக்கலா நமக்கு டு டூ லிஸ்ட் இந்த செல்ஃப் அனலைசிங் எல்லாம் இதெல்லாம் பண்ணும். சைக்கலாஜிக்கலா இந்த வேலைகளை பண்ணும். அதுக்காக தான் இந்த டெக்னிக் சொல்றேன் மெயினாவே. சரியா? ரெண்டு. மூணாவது பிக்ஸ் த டைம். டைம் பிக்ஸ் பண்ணி செய்யுங்க. ஒரு டைம் பிக்ஸ் பண்ணிட்டு இந்த வேலைகளை முடிங்க. இந்த இத்தனை நிமிஷத்துக்குள்ள நான் இந்த வேலையை முடிப்பேன்னு சொல்லி டைம் பிக்ஸ் பண்ணிட்டு வேலையை முடிங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னா டூ இட் நவ். டூ இட் நவ் அப்படிங்கிற அந்த திக்கிற அந்த மந்த்ராவை வந்து எப்பவுமே வச்சுக்கோங்க. செஞ்சு முடிச்சிடணும். டூ இட் நவ். ஒரு வேலையை செய்ய தோணலையா டூ இட் நவ் திரும்ப திரும்ப சொல்லுங்க, நீங்க செஞ்சிருவீங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பொமடோரோ டெக்னிக். சரியா? ஆமாமா. லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் எல்லாம் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. லாங் டேர்ம் கோல் அப்படின்னு சொன்னா அதுக்கு எத்தனை நாள் எடுக்கலாம் அப்படிங்கறத நீங்க பிரிச்சுக்கலாம். ஜீனியஸ் கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் ஜீனியஸ், அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா பிரிச்சு போட்டுருவீங்க. ஃபைனா? சோ அப்ப இந்த விஷயங்களை இந்த டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணி நம்ம டைமை கரெக்டா மேனேஜ் பண்ணும்போது நிச்சயமாக என்ன செய்யலாம்? நம்ம இறைவன் நம்ம எதற்காக படைத்தானோ அந்த படைப்பினுடைய நோக்கம் கண்டிப்பா நிறைவேறும். நம்மளும் இறைவன் இடத்துல ஒரு நல்ல ஒரு முக்மீனா இறைவன் நேசிக்கக்கூடிய ஒரு அடியான அல்லாஹ் இடத்துல போய் நம்ம நிப்போம் அப்படிங்கறதுல எந்த விதமான எல்லளவு சந்தேகமும் கிடையாது. ஓகேவா? தக்வா பெண்கள் ஏதாவது கேட்கணுமாமா? அன்மியூட் பண்ணணுமா? பண்றேன். முடிஞ்சுதா? எஸ்மா. நான் கொஞ்சம் பேசிக்கலாமா? முடிஞ்சிச்சுன்னா பேசலாமா இல்ல நீங்க ஏதாவது பேசணும்னா பேசிட்டு சொல்லுங்க இன்ஷால்லா. இருமா நான் இதுக்கு கன்க்ளூட் மட்டும் பண்ணிடுறேன். டவுட்ஸ் இருந்தா கேட்கறதுக்கு நம்ம லாஸ்ட்ல நீங்க முடிச்சுட்டு கேட்டுக்கலாமா? ஓகேங்கப்பா. நீங்க பேசி முடிச்சுட்டு டவுட்ஸ் கேட்கலாமா? இல்ல நீங்க கேட்டுருங்க, அதுக்கப்புறம் லாஸ்டா நான் பேசிக்கிறேன் இன்ஷால்லா. இந்த டைம் நம்ம 4 o'clock. சரி ஃபைன். ஓகேமா. க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். 4:11 ஆயிடுச்சு. ஸோ டவுட்ஸ் ஏதாவது இருக்காமா? நோ டவுட்ஸ். சூப்பர். எல்லாத்துக்கும் கிளியர் கட் ஆயிடுச்சா? டவுட்ஸ் இல்லையா? இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாமா? டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கம்மா, அவங்கள மட்டும் கேட்பாங்க. டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இந்த நோட்ஸ் வந்து நான் உங்க மேம்க்கு அனுப்பிச்சு விடுறேன். ஃபைனா? ஃபைன். அப்ப யாருக்கும் டவுட்ஸ் இல்ல. பொமடோரோ மட்டும் சொல்லுங்க. பொமடோரோ டெக்னிக் இஸ் நத்திங்
ஒரு ஒர்க் எடுத்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் ஒர்க் பண்றீங்க அப்படின்னு சொன்னா 25 மினிட்ஸ் ஃபோக்கஸ்டா அந்த ஒர்க்கை மட்டுமே பண்ணணும். வேற எந்த விதமான விஷயத்தையும் இன்க்ளூட் பண்ணாம 25 மினிட்ஸ் ஃபுல் ஃபோக்கஸ்டோட அந்த ஒர்க் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாருமே பெண்களா இருக்கிறங்காட்டியும் பெண்கள் சம்பந்தமா ஒரு வேலை சொல்றேன். பாத்திரம் கழுவுற வேலை பிடிக்கவே பிடிக்காது நிறைய பேருக்கு, கரெக்டா? அப்போ அந்த வேலை என்ன செய்யலைன்னா 25 நிமிஷம் நான் எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம பாத்திரம் மட்டும்தான் கழுவ போறேன், எதை பத்தி யோசிக்க மாட்டேன், பாத்திரத்தை மட்டும்தான் கழுவ போறேன்னு எடுத்து கழுவ ஆரம்பிக்கிறோம்னா 25 மினிட்ஸ்ல ஒரு அலாரம் வச்சுக்கோங்க. போன் அங்க வைக்கிறீங்கன்னா 25 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டீங்கன்னா ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஆனா 25 நிமிஷத்துலயே முடிச்சிருவோம் நம்ம அந்த ஃபோக்கஸ்டோட பண்ணும்போது. இந்த 5 மினிட்ஸ் பிரேக்குங்கிறது அவசியமே படாது. பட் இது வந்து நீங்க லாங்கா ஒரு 2 மணி நேரம் தொடர்ச்சியா ஒரு வேலை பாக்குறீங்கன்னா பயன்படுத்திக்கலாம். 5 மினிட்ஸ் பிரேக். ஓகேவா? தேங்க்யூ. ஹவு டு மேனேஜ் மை கோல்? ஒர்க்கிங் உமன் ஒர்க்கிங் உமன் வந்து எப்படி கோல் மேனேஜ் பண்ணலாம்னா, ஒர்க்கிங் உமனுக்கு இன்னும் ரொம்ப ஈஸி. அவங்க எல்லா வேலையும் கடகடன்னு முடிச்சுட்டு தான் போயிடுவாங்க, ஏன்னா ஒர்க்குக்கும் போகணும் அப்படிங்கிறதுனால. நீங்க மார்னிங் எந்திரிக்கும் போதே உங்களுடைய ஒர்க்குக்கும் உங்களுடைய எப்படி சொல்றது, வீட்டுக்கு முன்னாடி விஷயங்கள், வீட்டுக்கு என்ன செஞ்சு வைக்கணும், மார்னிங் டிஃபனு, வீட்டு வேலை, அது எல்லாம் தானே, அதுக்கு கரெக்டா பிளான் பண்ணிக்கோங்க. சீக்கிரமா இந்த எல்லாருமே எக்ஸ்ட்ரா 2 ஹவர்ஸ் எல்லாத்துக்குமே சோ அந்த பழக்கத்தை நம்ம கையில எடுத்தோம்னா நமக்கு இன்னும் டைம் நிறைய கிடைக்கும். அதுல நிறைய வேலைகளை நம்ம ப்ரொடக்டிவா இன்னும் நிறைய வேலைகள் நம்ம செஞ்சோம். ப்ரியாரிட்டிஸ், தட்ஸ் இட். நீங்க என்ன ஒர்க் பண்றீங்கன்னு அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லு. வீட்டு வேலை ஒர்க் அப்படிதான் நம்ம சொல்லணும். என்ன ஒர்க்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்பிளிட் பண்ணலாம். அல்ஹம்துலில்லாஹ். சொன்னீங்களா அதை மட்டும் ஒன்ஸ் ரீகால் பண்றீங்களா? சும்மா சிம்பிளா. நான் உங்களுக்கு நோட்ஸ் ஃபுல்லாமே அனுப்பிச்சு தரேன் சிஸ்டர். நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவேன், உங்களுக்கு அவங்க ஷேர் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஓகே ஓகே. டோன்ட் வரி, நோட்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். ஜஸ்ட் இப்ப நீங்க இது காதுல கேட்டுக்கோங்க, நோட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஓகே ஜஸாக்கல்லாஹ். நான் ஏன்னா ரெண்டும் போடும்போது உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகும். ஃபுல் கான்சென்ட்ரேஷன் என்கிட்ட வேணுங்கிறதுனால தான் நான் பிபிடியே நான் ஷேர் பண்ணல. நான் உங்களுக்கு பிபிடி ஷேர் பண்ணும்போது நீங்க அதை எடுத்து ரீகால் பண்ணும்போது நீங்க கேட்ட விஷயம் அத்தனையுமே உங்களுக்கு மைண்ட்ல வரும். டோன்ட் வரி. I'll give you the okay fine. அப்ப நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். I hope this session will give you ஒரு eye opener இருந்திருக்கும் அப்படிங்கற நம்புறேன். I will conclude. So alhamdulillah, இப்படி ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த Husna ma'amக்கு jazakallah khairan, and I thank each and every single beautiful soul for giving me this wonderful opportunity. ஏன்னா ஒரு மணி நேரம் என்னுடைய பேச்சு நீங்க இந்த இடத்துல அமைதியா உட்கார்ந்து கேட்டதுனாலதான் என்னால உங்களுக்கு இந்த விஷயங்களை சொல்ல முடிஞ்சது. I thank each and every single beautiful soul in this group. ஓகேவா? thank you so much for giving this wonderful opportunity. And I அடுத்தது மெயினா நம்ம எதை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய தௌஃபீக்கை உள்ள ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் கொடுப்பானாக அப்படிங்கிற அந்த உயரிய பிரார்த்தனையோடு நம்ம எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ் நமக்கு கொடுத்த நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நம்ம ஒரு வாழ்க்கையில ஒரு மிக உயர்ந்த ஒரு இடத்தை அச்சீவ் பண்ணக்கூடிய நபர்களாகவும் இன்னும் சொர்க்கத்திலே சிறந்த சொர்க்கமா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் உள்ள ரஹ்மான் நம் அனைவரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு அமர்ந்து சிரித்து பேசி விளையாடக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக அப்படிங்கிற உயரிய பிரார்த்தனையோடு வாய்ப்பளித்த அல்லாஹுக்கே நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிஸ்டர்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, யாரும் லெஃப்ட் ஆகாதீங்கம்மா, கொஞ்சம் பேசிக்கிறேன் சரிங்களா? சிஸ்டர்ஸ் அல்ஹம்துலில்லாஹ் இதுல மேக்ஸிமம் நம்ம மதரசா ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பீங்க. கண்டிப்பா இதுல 100 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிருக்கீங்க. 5வது நிமிஷத்துலயே 100 பேர் ஜாயின் பண்ணிட்டீங்க. அடுத்த ஒரு இன்னொரு 100 பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க. என்கிட்ட மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு, என்னால கிளாஸ் கவனிக்க கூட முடியல. இந்த 100 பேர் அல்லாஹ் தஆலா அவங்களை தேர்ந்தெடுத்திருக்க இது ஃப்ரீ செஷனா தான் உங்களுக்கு நாங்க கொடுத்துருக்கோம். நீங்க இதுக்காக செய்யக்கூடிய ஒரு உதவி என்னதான் இருக்கும்னா, இந்த கிளாஸ்ல உங்களுக்கு என்ன நீங்க பெனிஃபிட் அடைஞ்சீங்க ஒவ்வொரு மெம்பரும் நீங்க வந்து ஃபீட்பேக் உங்களுடைய சப் குரூப்லயும் உங்க அட்மின்ஸ் கிட்டயும் கண்டிப்பா நீங்க கொடுங்க. இதுதான் இதுக்கான ஒரு கூலியா இருக்கும். ஏன்னா இது கண்டிப்பா மத்தவங்களுக்கும் யூஸ் ஆகும், அந்த சிஸ்டருடைய growthக்குமே அது யூஸ் ஆகும். ஓகேங்களா? கண்டிப்பா இதை வந்து நீங்க உங்களோட ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பா கொடுங்க. பிளஸ் நீங்க இங்க சொன்ன அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை நீங்க மதரசால நீங்க
எவ்வளவோ கிளாஸ்க்கு டைம் பத்தல இததான் சொல்றீங்க. கண்டிப்பா இனிமேல் வந்து நீங்க அதிக எக்ஸ்கியூஸ் கேட்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். ஓகேங்களாம்மா? நீங்க 100 பேர் அல்லாஹ் செலக்ட் பண்ணிருக்கான். நம்ம சிஸ்டர்ஸே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 700 பேர் இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதுல 100 பேர் உங்களை தான் எல்லாம் செலக்ட் பண்ணிருக்காங்க டைரக்டா. ரஜிதா சிஸ்டர் கிட்ட வந்து நீங்க கிளாஸ் வந்து அட்டன் பண்றதுக்கு. ஓகேங்களா? இன்ஷால்லா அடுத்தது உங்க கோலே என்னன்னு தெரியலன்னு சொல்றீங்க. கோல் செட்டிங் செஷன் வைப்போம். பட் இன்ஷால்லா அது கொஞ்சம் இனிஷியல் பேமெண்டா ஒரு 50 ருபீஸ் அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் கொடுத்து வச்சாதான் அதுக்கான வேல்யூ உங்களுக்கு இருக்கும். இன்ஷால்லா. ஓகேங்களாமா? அல்ஹம்துலில்லா. நீங்க உங்களோட ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பா 100 பேருமே உங்களுடைய குரூப்ல கண்டிப்பா உங்களோட நேம் அண்ட் குரூப்போட கண்டிப்பா போடுங்க சிஸ்டர்ஸ். அது எங்களுடைய அடுத்தடுத்து நாங்க பண்றதுக்கும் அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சிஸ்டருக்கும் லலிதா சிஸ்டருக்கும் அல்ஹம்துலில்லா அது ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்கும். ஓகேங்களாமா? ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். ஜஸாக்கல்லா சிஸ்டர், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு கிளாஸ். அல்ஹம்துலில்லா. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். தேங்க்யூ ஸோ மச். ஜஸாக்கல்லா ஹைரன். நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். அவங்க சொன்ன மாதிரி தான் நீங்க ஃபீட்பேக் கொடுக்கறது உங்களுடைய கிராட்டிடியூட வந்து வெளிப்படுத்துது. யாரெல்லாம் நன்றி செலுத்துறீங்களோ அவங்களுக்கு இறைவன் இன்னும் அதிகப்படுத்தி கொடுப்பான் அப்படின்னு தான் சொல்றேன். எந்த பொருளுக்காக நன்றி செலுத்துறோமோ அந்த பொருள் இன்னும் அதிகமா நமக்கு கிடைக்கும். அப்ப கொடுத்த கல்விக்கு நன்றி செலுத்துங்க. இந்த கிடைச்ச கல்விக்கு நமக்கு இறைவன் இது சும்மா கொடுக்கல, மிக ஒரு பெரிய ஒரு கிஃப்டா தான் கொடுத்திருக்கான். சோ இதுக்கு நீங்க அந்த நன்றி செலுத்தும் போது நிச்சயமா இது மாதிரி பலவிதமான வகுப்புகள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். பலவிதமான நாலேஜ் கண்டிப்பா அல்லாஹ் தாலா கொடுப்பான். எதற்குன்னா அல்லாஹ் ரபில் ஆலமீனிடத்தில் ஒரு ஒரு சிறந்த ஒரு சோலா இறைவனுடைய ரூஹா நம்ம போய் ஒரு புனிதமான ஒரு ரூஹா வந்து இறைவனிடத்துல போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடியார்களா தான் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கான். அதற்காக தான் இந்த கல்வி நமக்கு கொடுக்கப்படுது. அதை வேல்யூ பண்ணுங்க. வேல்யூ த திங் யூ கெட். எப்பவுமே எந்த விஷயம் கிடைக்குதோ அதை வேல்யூ பண்ணீங்கன்னா நிச்சயமா அதற்கு மிக மிக உயர்ந்த விஷயங்கள் கிடைச்சிக்கிட்டே உங்களுக்கு. ரொம்ப நேரம் தான் அதனால நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பேச முடியாது. பட் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைச்சு மறுபடியும் ஒரு வகுப்புல நான் வரேன் அப்படின்னு சொன்னா மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம்? கண்டிப்பா சிஸ்டர். அப்புறம் வந்து இன்ஷால்லா நிறைய பேர் சைக்காலஜி ரிலேட்டடா ஆக்சுவலா வந்து சைக்காலஜிங்கிறது வேற விதத்துல எடுத்துட்டு இருப்பாங்க. இப்ப நீங்க இதுல படிச்சது அத்தனையுமே வந்து சைக்காலஜிஸ்ட் தான் பேசிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லா. ஓகேங்களா? இன்ஷால்லா சைக்காலஜி படிக்க விருப்பம் இருக்கக்கூடியவங்க, தனிப்பட்ட முறையில நீங்க படிக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடியவங்க, நான் தான் உஸ்தா சிஸ்டர் உங்களுக்கு தெரியும்லமா, மெயின் இல்லைன்னா என் நம்பர் வந்து நான் உங்களுக்கு இந்த சாட் பாக்ஸ்லயே போடல, எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. இன்ஷால்லா நான் உங்களுக்கு அதுக்கு சம்பந்தமா கைட் பண்றேன். ஓகேங்களா? Can I explain ஒரு 1 minute எடுத்துக்கிட்டுமா ஹுஸ்னா சிஸ்டர்? நீங்க சைக்காலஜினா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண? கண்டிப்பாங்க பேசுங்க. Sure. Thank you so much for giving this time. சைக்காலஜி இஸ் நத்திங். இப்ப ஏன் சைக்காலஜி நான் சொன்னேன்னா, இப்ப நான் டு டூ லிஸ்ட் நான் உங்ககிட்ட போட சொன்னேன் தெரியுமா? டு டூ லிஸ்ட் நீங்க போடுங்க, டிக்கடிங்கன்னு சொல்லியிருந்தா இது கேஷுவலா இருந்துரும். பட் நான் உங்களை ஒரு விஷயம் பண்ண வச்சேன் பாத்தீங்களா? உங்களை ஃபீல் பண்ண வச்சேன் பாத்தீங்களா? 2 விஷயம் ஃபீல் பண்ண வச்சேன் இல்லையா? அதுதான் சைக்காலஜியினுடைய மெத்தடு. அந்த மெத்தட்ல நீங்க ஒரு விஷயத்த அணுகும் போது நம்மளால நிச்சயமா சரியான விஷயம் எதுங்கிறது நம்மளால அனலைஸ் பண்ண முடிஞ்சிடும். இந்த செல்ஃப் அனாலிசிங் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் எந்த டைம் மேனேஜ்மெண்ட்லயும் கிடையாது. டு பி சீரியஸ், இந்த நான் இப்ப கொடுத்த கண்டென்ட் எல்லாம் வந்து நீங்க தனியா டைம் மேனேஜ்மெண்ட் கண்டென்ட் நீங்க தேடி பாருங்க. அந்த நாட் அர்ஜென்ட்ங்கிற அந்த கண்டென்ட் தான் இருக்கும். பொமோடோரோ டெக்னிக் அதெல்லாம் கொஞ்சம். பட் உள்ளுக்குள்ள நான் இன்க்ளூட் பண்ண விஷயம் எக்ஸஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, சைக்கலாஜிக்கலா நான் எப்படி பார்ப்பேன்னா, ஒரு மனிதனுடைய ரூட் காஸ் என்னன்னு தான் பார்ப்பேன். ஏன் அவனால செய்ய முடியல? அப்ப அவனை பத்தி தெரிஞ்சுக்க முடியல. ஏன் தெரிஞ்சுக்க முடியல? அவன் இன்னும் நாலேஜ் தேடல. அவனை பத்தின உண்மை அவனுக்கு தெரியல. நீங்க சைக்காலஜி படிக்கும் போது உங்களுக்கு அந்த அவேர்னஸ் வந்து ரொம்ப ஓப்பன் ஆகும். ஐசைட்டிங்கான விஷயம் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ சைக்காலஜி வந்து மைண்ட் ரிலேட்டடா நம்ம ஏதாவது இஷ்யூ இருந்தாதான் படிக்கணுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு மனிதன் தன்னை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அதை படிச்சுதான் ஆகணும். அடுத்தவனை தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாம் இல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும், நம்ம என்ன பண்றோம்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம சரி செஞ்சுக்கிட்டாவே ஆட்டோமேட்டிக்கா நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா விஷயமே சரியாயிரும். ஆமா தானே? எந்த ஒரு சமுதாயத்தவரும் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹ் அவர்களை மாற்ற நாடுவதில்லை. 13:11 அல் குரான்ல 13வது அத்தியாயத்துல 11வது வசனம் ரொம்ப பிடிச்ச வசனம். அப்ப நம்மளை மாத்திக்கிட்டாதான் அல்லாவே நம்மளை மாத்துறான். அப்படிங்கும் போது நம்மளை மாத்திக்கிறதுக்கு உண்டான விஷயம் தான் இந்த சைக்காலஜிங்கிற அந்த படிப்பு. ஓகேங்களா? சோ தாராளமா நிச்சயமா ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டிய ஒரு படிப்பு தான் சைக்காலஜி. நீங்க ஹுஸ்னா சிஸ்டத்தை கேளுங்க. ஷி வில் கைட் யூ. என்னென்ன இருக்கு, அதுல எங்கெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கறத கண்டிப்பா கைட் பண்ணுவாங்க. ஐ எம் சைக்காலஜிஸ்ட். இஸ்லாம் பேஸ்ல குரானும் சைக்காலஜியும் சேர்த்து நம்ம கிளாஸ் எடுக்கிறதுனாலதான் இப்ப இதுல சாட் பாக்ஸ்ல போட்டிருந்தீங்க இல்லையா, 1 மணி நேரம் கிளாஸ் எப்படி போச்சுன்னே தெரியல. வை? பிகாஸ் அதுதான் ரீசன். பிபிடியே நம்ம ஷேர் பண்ணல. அப்படி இருந்தும் உங்களால என்னோட கனெக்ட் ஆக முடிஞ்சதுன்னா ரீசன் அதுதான். ஓகே, சோ நீங்க டவுட் கேளுங்க. கண்டிப்பா ஹுஸ்னா சிஸ்டர் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஓகேமா?
கண்டிப்பா ஃபீட்பேக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளவு தெளிவா அனுப்ப முடியுமோ அவ்வளவு தெளிவா உங்க நேம் போட்டு நீங்க இன்ஷால்லா அனுப்புங்க. இதுல நீங்க என்ன வந்து எடுத்துக்கிட்டீங்க, உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு கண்டிப்பா ஃபீட்பேக்ஸ் அனுப்புங்கம்மா. அல்ஹம்துலில்லாஹ். அக்கா முடிச்சுக்கலாம்க்கா. அல்ஹம்துலில்லாஹ். Okay. Alhamdulillah. Thank you so much for giving this valuable time. மீண்டும் சந்திக்கலாம் மறுபடியும் நம்ம இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் இறைவன் நாடுனா கண்டிப்பா நம்ம மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஹுஸ்னா சிஸ்டர்.